So let's start the session, guys. So we are actually in the business management subject, my dears. Already we have completed this chapter 1, and now we are moving to the chapter 2, that is functions of management process. முகாமைத்துவத்தினுடைய தொழிற்பாடுகள் சம்பந்தமாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் தேர் ஆர் செவரல் பார்ட்ஸ். அதில் த இன்ஜின் ஆஃப் த பிஸ்னஸ், தீர்மானம் எடுக்கிற டிசிஷன் மேக்கிங், இதை நம்ம பார்த்துட்டோம். அண்ட் பிளானிங் சம்மந்தமாக போன செஷன்ஸில் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் இன் டுடே செஷன் வி ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் சம்திங் கால்ட் ஆர்கனைசிங். உங்களுக்கு தெரியும், திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல் அல்லது வழிப்படுத்தல், அடுத்தது கட்டுப்படுத்தல். இந்த 4 விஷயங்கள் தான் முகாமைத்துவத்தினுடைய தொழிற்பாடுகளாக நம்ம படிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ இந்த தொழிற்பாடுகள் சம்பந்தமாகத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த தொழிற்பாடுகளில் ஆர்கனைசிங் என்கின்ற தொழிற்பாடை பற்றியா நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக. So let me give you some example story before I start the session. Let's say நீங்கள் உங்களோட டாட்டர் சாரி அல்லது உங்களோட சிஸ்டர் யாரோ சரி ஒரு வெட்டிங்குக்கு ஒரு கிராண்டான ஒரு வெட்டிங் ஒன்றை பிளான் பண்ணிட்டுருக்கிறீங்க. லெட்ஸ் சே இட்ஸ் இன் சங்க்ரிலா. கலம்பு சங்க்ரிலா பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் அ வெரி பிக் ஹோட்டல், ஃபேமஸ் ஹோட்டல். ஸோ கலம்பு சங்க்ரிலாவில் உங்களோட சிஸ்டரோ உங்களோட டாட்டரோ யாரோ ஒருத்தருடைய வெட்டிங்கை நீங்கள் பிளான் பண்ணிட்டுருக்கிறீங்க. உங்கள்கிட்ட பிளான் இருக்குது, ரைட்? யாரெல்லாம் கெஸ்ட்டாக வர போகிறாங்க, என்ன மெனு ஐட்டம்ஸ், என்ன டேட், எவ்ரி திங் யூ ஹேவ் பிளான்ட். ஓகே, உங்களோட பிளானிங் ஓகே டான். பட் வெட்டிங் டேயில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், நீங்கள் தான் பிரியாணியை சமைக்க ட்ரை பண்ணுறீங்க, கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் அங்கே ட்ரை பண்ணுறீங்க, அங்கே எல்லாருக்கும் ஃபோட்டோஸும் நீங்கள் தான் எடுக்கிறீங்க. இது எல்லாமே நீங்களே செஞ்சால் வாட் வில் ஹேப்பன்? ஒரே ஆள் வந்து எல்லா இடங்கள்லையும் செய்ய முடியாது தானே. தட்ஸ் வாட் மை டியர்ஸ், ஈவன் தோ யூ ஹாவ் அ பிளான், யாரெல்லாம் கெஸ்ட்டு, யாரெல்லாம் மெனு, என்ன டேட்டில் நடக்க போகுதுன்னு சொன்னாலும், டு கெட் த ஒர்க் டன் யூ ஹாவ் டு டூ சம்திங் கால் ஆர்கனைசேஷன். நீங்கள் அந்த விஷயத்தை ஒழுங்கமைக்கணும், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒருத்தவங்களை நியமிக்கிறீங்க, அவங்கள்ட்ட சொல்கிறீங்க, ஓகே நீங்கள் ஃபுட்டை ஹேண்டில் பண்ணுங்கள், நீங்கள் தான் பொறுப்பு, உங்களுக்கான ரிசோர்ஸஸ், பணம் இந்த மாதிரி இருக்குது, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்கள். உங்களோட கசின் ஒருத்தரை கூப்பிட்றீங்க, ரைட்? வெல்கம் டெஸ்க்கை கொஞ்சம் பாருங்கள், எல்லாரையும் வெல்கம் பண்ணுங்கள். அதுதான் ஆர்கனைசேஷன், மை டியர். That's what we are going to learn in today's session. So let's talk about the meaning and concept of organizing in official terms. பாருங்க, organizing means is identifying and grouping different activities in the organization and bringing together the physical, financial and human resources to establish the most productive relations for the achievement of organizational goals. ஸோ இதில் டீகோட் பண்ண வேண்டாம். ஃபெஸ்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் டாஸ்க் எல்லாத்தையும் நாம் எடுத்துகிட்டு வந்து அதை அடையாளம் கண்டு ஏதோ ஒரு அடிப்படையில் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை, ஓகே இதெல்லாம் இந்த பெர்டிகுலர் டாஸ்கோடு சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம அதை குரூப் பண்ணி, அதுக்கு தேவையான ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ், காசு பணம் தேவைப்படும், மனித வளங்கள் தேவைப்படும் அந்த வேலையை செய்கிறதுக்கு. இந்த ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் நாம் கொடுத்து ஒரு ப்ரொடக்டிவான விஷயத்தில் நம்மளோட நிறுவனத்தினுடைய இலக்கான லாபத்தை உச்சப்படுத்துகிற, சந்தை பங்கு அதிகரிக்கிற, எதுவாகவும் இருக்கலாம், அதை அடைஞ்சு கொள்வது தான் ஆர்கனைசிங். தமிழில் சொல்லிக்கிறேன் பாருங்கள், நிறுவனத்தினுடைய இலக்குகளை அடைவதற்காக மிகவும் உற்பத்தி திறன் மிக்க உறவுகளை ஸ்தாபிக்கும் பொருட்டு ப்ரொடக்டிவாக நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். நிறுவனத்தில் உள்ள பல்வேறு செயற்பாடுகளை இனங்கண்டு அவற்றை வகைப்படுத்தி பௌதீக, நிதியியல் மற்றும் மனித வளங்களை ஒன்றிணைப்பதே ஒழுங்கமைத்தல் ஆகும். ரைட்? இட்ஸ் வெரி சிம்பிள். உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் செய்யணுமோ அது எல்லாத்தையும் குரூப் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தேவையான ரிசோர்ஸை கொடுக்கறது தான் இந்த ஆர்கனைசேஷன், இன் வெரி சிம்பிள் டேர்ம்ஸ். ரைட்? ஸோ குரூப்பிங் அண்ட் அரேஞ்சிங், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்? ஒரு மெஸ்ஸியான ஒரு ஒர்க்கை எடுத்து ஒரு நீட்டான ஒரு பாக்ஸுக்குள்ளே போடுற மாதிரி தான் இது. ரைட்? So there are some alternative definition also. Organizing is deciding how best to group the organizational activities and resources so that organization will achieve its goals. So இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் நம்ம பிளானிங்கில் நம்ம பண்ணியிருக்கிறோம் தானே. பிளான் பண்ணுறது என்ன, நம்மளோட கோல் என்ன, அந்த கோலை அடைகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு சொல்லி அந்த பிளான் பண்ணின அந்த செயல்கள் எல்லாத்தையும் எப்படி நாம் குரூப் பண்ணி நாம் அதை யாராருக்கு பாரம் கொடுக்க போகிறோம், யாராருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க போகிறோம் என்பதுதான் இன் சிம்பிள் வேர்ட் இட்ஸ் அபவுட் ஆர்கனைசிங். ரைட்? ஸோ த ஆர்கனைசிங் ப்ராசஸை பார்த்தீங்கன்னு சொன்னால்,
The organizing process involves four key steps, my dears. The first one is identification and division of work, then departmentalization, then assignment of duties, and establishing reporting relationship. Right? So before I start and dive deep into this each chapter, let me give you something. Right? இப்போ குரூப்பிங் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் என்று சொன்னால் அதுக்குள்ள என்ன வரும்? பணம் வரலாம், மனிதர்கள் வரலாம், மூலப்பொருட்கள் வரலாம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஹோட்டல் தெரியும் தானே? ஹோட்டல் அல்லது கூல் பிளானட், ரைட்? இந்த யூனோ ஹோட்டல் வந்து இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் ஃபார் பிராண்ட்ஸ். இன்டர்நேஷ்னலில் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரிஜினல் லேவிஸ் எடுக்கணும், ஒரிஜினல் யூஎஸ் போலோ டிஷர்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொன்னால் யூ ஹேவ் டு கோ டு த ஹோட்டல் வெப்சைட் ஓ யூ ஹேவ் டு கோ டு த ஹோட்டல் ஷாப். அங்கே தான் ஒரிஜினல் பிராண்ட்ஸ் இருக்கும். யூஸ்வலாக இருக்கிற ஷர்ட்ஸ் வந்து நீங்கள் இப்போ நார்மலாக இந்தியன் ஷர்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட்டட் ஷர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் 3000 4000 எடுக்கிறது. த ஒரிஜினல் பிராண்ட்ஸ் இட் வில் காஸ்ட் யூ அரௌண்ட் 7000 8000. நார்மல் டிஷர்ட் 1500 டிஷர்ட் 8000 காஸ்ட் ஆகும். ஷர்ட்ஸ் எல்லாம் 35,000 கூட இருக்குது பிகாஸ் த பிராண்டட் ஒன், த ஒரிஜினல் ஒன், ரைட்? ஸோ லெட்ஸே நீங்கள் இப்போ ஹோட்டலுக்கு போகிறீங்க அல்லது கூல் பிளானட்டுக்கு போக போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ அங்கே வந்து நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு பார்க்க எலுமா இருக்குமா ஷூ எல்லாம் சாரீஸோட மிக்ஸ் பண்ணியோ அல்லது கேர்ள்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் பாய்ஸ் ஐட்டம்ஸோட மிக்ஸ் பண்ணியோ இருக்குமா? இல்லை. ஷூஸ் எல்லாம் தனி செக்ஷன், சாரீஸ் எல்லாம் என்னது செக்ஷன். கெஷியர்ஸ் முன்னுக்கு இருக்கும், மேனேஜர்ஸ் ஆஃபீஸில் இருப்பாங்க. வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் அரேஞ்ச்மெண்ட். இதைத்தான் நாம் இங்கே ஒர்க்கை வந்து டிவைஸ் பண்ணுறோம், குரூப் பண்ணுறோங்கிறது அர்த்தம். அப்போ அந்த மேனேஜிங் ப்ராசஸ் இது எப்படி நம்ம செல்ல போகிறோம்டா? ஹவு டு யூ பில்ட் அன் ஆர்கனைசேஷன்? இந்த ஸ்டெப்ஸை பின்பற்றி தான் நம்ம அதை செய்வோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் த டிவிஷன் ஆஃப் ஒர்க், ரைட்? ஸோ த ஆர்கனைசிங் ஃபங்க்ஷன்ஸ் பிகின்ஸ் வித் த டிவிஷன் ஆஃப் ஒர்க் இன்டு ஸ்மாலர் யூனிட்ஸ், ரைட்? நமக்கிட்ட ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை வேலைன்னு சொன்னேன்னா அந்த வேலையை முடிக்கிறதுக்கு இத்தனை செயல்களை நம்ம செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று நம்மகிட்ட இருக்குது, ரைட்? அந்த வேலையை நம்ம பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்னா ஸ்மாலர் யூனிட்ஸை, சின்ன சின்ன பாகங்களாக. பெரிய ஆக்டிவிட்டீஸ் ஒரு விஷயத்தை நம்ம முடிக்கணும்னு நினைக்கிறோம்னா அதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி எவ்வளவுக்கு அதை நம்ம யூனிட்ஸாக பிரிக்க முடியுமோ அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் டிவிஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் டிவிஷன் ஆஃப் ஒர்க், வேலை என்ன இருக்குதுங்கிறத இனங்காணணும். அந்த வேலையை நாம் என்ன செய்யணும்? சின்ன சின்ன பகுதிகளாக பிரிக்கணும். ஸோ ஒழுங்கமைத்தல் செயற்பாடானது வேலையை சிறிய அலகுகளாக பிரிப்பதன் மூலம் தொடங்குகிறது. ஒவ்வொரு அலகும் ஒரு பணி என அழைக்கப்படுகிறது. அந்த ஸ்மால் யூனிட்ஸ் தான் நம்ம ஜாப்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நிதி கூற்றுகளை ப்ரிப்பேர் பண்ணுறது இட்ஸ் எ ஒர்க். ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கணுங்கிறது தான் வேலை. அந்த வேலையை நம்ம என்ன செய்யணும்? எடுத்தடுக்க ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வருமா? இல்லை. அதுக்கு நம்ம பிரைமரிஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கணும், டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பார், அதுக்குள்ளேயும் அக்கௌண்ட் ரிசீவபிளை பார்க்குறதுக்கு ஒருத்தர், அக்கௌண்ட்ஸ் பேயபிளை பார்க்குறதுக்கு ஒருத்தர், பேங்க் ரிகன்சிலேஷனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒருத்தர், செக்கை ஆத்தரைஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர். அப்போ இதெல்லாம் என்ன? ஸ்மாலர் யூனிட்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ இந்த ஒவ்வொன்றையும் தான் நம்ம ஜாப்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் கெஷியராக போகிறீங்கன்னா தட் இஸ் யுவர் ஜாப். இருக்கக்கூடிய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பரேஷன் தட் இஸ் எ ஒன் யூனிட். அப்போது இங்கே தான் இந்த ஆர்கனைசேஷனுடைய விஷயம் ஒன்று ஆரம்பிக்குது, ரைட்? ஐ ஹோப் ஸோ யூ ஆர் கெட்டிங் த பாயிண்ட். அப்போது பிரேக் த பிக் ஜாப் இன்டு ஸ்மால் பீசஸ், இதுதான் இதனுடைய அர்த்தம். பெரிய வேலையை சின்ன சின்ன பீசஸாக பிரிங்க. இப்போ நீங்கள் ஒரு கொரியர் கம்பெனி ஆரம்பிக்கீங்கன்னு வைங்களேன், ஒரு கொரியர் கம்பெனி ஆரம்பிக்கீங்க. தட் இஸ் யூ பிக் ஜாப் வந்து என்ன வரைக்கும் போகுது? பார்சல்ஸை டெலிவரி பண்ணணும். பார்சல்ஸை நினச்ச டைமுக்கு டெலிவரி பண்ண முடியுமா? அதுக்குள்ளே டிரைவிங் இருக்குது, யார் ஃபோன் ஆன்சர் பண்ண போகிறது, யார் பெக் பண்ண போகிறது, எல்லாமே இருக்கும் தானே. கிவ் மீ மினிட். ரைட். ஸோ டிவிஷன் ஆஃப் ஒர்க் இன்ட்டு ஸ்மாலர் யூனிட்ஸ், பெரிய பிக் ஜாப் ஒன்றை ஸ்மால் பீசஸாக பிரித்து கொள்கிறேன். ஓகே, ஐ கேவ் அன் எக்ஸாம்பிள், ரைட்? ஒரு கொரியர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்க தெஹிவிலன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட பிக் ஜாப் வந்து
பார்சல்ஸை டெலிவரி பண்ணுறது. அப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஃபோன் ஆன்சர் பண்ணுறது யார், பாக்ஸை பேக் பண்ணுறது யார், டிரைவிங் பண்ணுறது யாருன்னு பிரிக்கிறீங்கன்னு சொன்னால் தட் இஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ஒர்க் அண்ட் டிவிஷன். Right? And one individual is assigned to only one job according to capabilities and qualification. ஒரு தனிநபருக்கு அவருடைய திறமை என்ன, அவருக்கு என்ன வரும், என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது என்கின்ற அடிப்படையில் தான் பணி வந்து ஒதுக்கப்படுகிறது. ஸோ ஒன் இண்டிவிஜுவல் இஸ் அசைன்ட் only one job according to capabilities and qualifications. ஸோ வாட்ஸ் த ரிசல்ட் தென்? ஸோ ரிசல்ட் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு ஒர்க்கும் ஒரு ஸ்பெஷலைசேஷனும் உருவாக போகுது. ஸோ இது முறையான பணிச்சூழலுக்கும் விசேடமான ஒரு தேர்ச்சிக்கும் வந்து வழிவகுக்கக்கூடியதாக இருக்குது. பிகாஸ் ஒருத்தருக்கு ஒரு வேலை அதைத்தான் அந்த டாஸ்க்கை தான் அவர் செய்யணும், அவரை திறமைக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கும்போது தொழில் பிரிப்பு வந்து என்ன செய்யும், சிறப்பு தேர்ச்சிக்கு வழிவகுக்கும். அப்போ முதல்ல நீங்கள் தொழிலை பிரித்து கொடுக்கணும், அதுக்கு பிறகு சிறப்பு தேர்ச்சி என்பது அதுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் about it, my dear. So இதுதான் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் டிவிஷன் ஆஃப் ஒர்க். அண்ட் லெட் மீ டாக் அபவுட் திஸ் டிபார்ட்மெண்டலைசேஷன். ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னால், ரிலேட்டட் ஜாப்ஸ் ஆர் குரூப் டுகெதர் அண்ட் புட் அண்டர் ஒன் டிபார்ட்மெண்ட். இப்போ நீங்கள் ஜொப்பாக பிரிச்சுட்டீங்க, ஒரு பெரிய ஒரு வேலையை நம்ம நோக்கி போகிறோம், அந்த வேலையை என்ன செய்கிறீங்க, ஒவ்வொன்றாக ஸ்மாலர் டாஸ்க்காக பிரிச்சுட்டு இப்போ நீங்கள் என்னென்ன அந்த டாஸ்கில் தொடர்பு பட்ட மாதிரி ஒன்றோடொன்று இணைஞ்சிருக்குதோ அவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பிரிக்கிறீங்க. திஸ் குரூப்பிங் ப்ராசஸ் இஸ் கால்ட் டிபார்ட்மெண்டலைசேஷன். இவ்வாறு தொகுக்கக்கூடிய இந்த செயல்முறையை நாம் திணைக்களப்படுத்தல் அல்லது துறைமயமாக்கல் என்று சொல்லுவோம். ரைட்? திஸ் இஸ் கால்ட் டிபார்ட்மெண்டலைசேஷன். அதாவது சிமிலர் ஜாப்ஸ், ஒன்றோடொன்று ஒத்த தன்மையாக தொடர்பு இருக்கக்கூடிய சின்ன சின்ன இந்த ஜாப் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பிரிச்சத்தை ஒன்றாக்கி விடுறது தான் இந்த டிபார்ட்மெண்டலைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே உங்களோட கொரியர் கம்பெனியில் டிரைவர்ஸ் எல்லாம் இருக்காங்க தானே. அப்போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா எல்லா டிரைவர்ஸையும் லொஜிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் குரூப் பண்ணுறீங்க. பிகாஸ் லொஜிஸ்டிக்ஸ்ன்ற என்ன, பொருளை கம்பெனிலேருந்து கஸ்டமர்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கறது, அது அவுட் பவுண்ட் லொஜிஸ்டிக்ஸ். இன்பவுண்ட் லொஜிஸ்டிக்ஸ்ன்னு சொன்னால் பொருள் துறைமுகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அதை கிளியர் பண்ணி இங்கே உள்ளுக்கு கொண்டு வரது இன்பவுண்ட் லொஜிஸ்டிக். எனிஹவ் இது டிரைவர்ஸோட சம்மந்தப்பட்ட விஷயம். எனவே லொஜிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு பிரித்து ரைட் டிரைவர்ஸ் எல்லாத்தையும் அதில் போடுறீங்க, அதோட ஃபோன் ஆப்ரேட்டர்ஸையும் அதில் போடுறீங்க. சாரி, லொஜிஸ்டிக் டிபார்ட்மெண்ட் டிரைவர்ஸை போட்டுட்டு கஸ்டமர் கேர் டிபார்ட்மெண்ட் தனியாக உண்டு ஆரம்பிக்கு ஃபோன் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாருமே அதில் நீங்கள் போடுறீங்க. ஸோ தட் இஸ் சம்திங் கால் டிபார்ட்மெண்டலைசேஷன் மை டியர். நீ டிபார்ட்மெண்டலைசேஷன் பண்ணுறேன். ஸோ இப்படி நாம் இந்த டிபார்ட்மெண்டலைசேஷன் பண்ணும்போது ரெண்டு வகையான டைப்ஸில் நம்ம செய்வோம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்டலைசேஷன், இன்னொன்று நாம் பிரிவு துறைமயமாக்கல், டிவிஷனல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபங்க்ஷன் சொன்னால் தொழிற்பாட்டு திணைக்களப்படுத்தல் அல்லது செயற்பாட்டு திணைக்களப்படுத்தல் துறைமயமாக்கல்னு சொல்லலாம், ஃபங்க்ஷனை வச்சு, அதாவது நடக்கக்கூடிய தொழிற்பாட்டை வச்சு. அண்ட் டிவிஷனல்னு சொன்னால் பிரிவாக நம்ம பார்ப்போம். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கணும். ஸோ வி வில் டிஸ்கஸ் தட் லேட்டர். அப்போ நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, டிபார்ட்மெண்டலைசேஷன் என்பது என்ன, சிமிலர் ஜாப்ஸ் எல்லாத்தையும் உண்டாக்கி டிபார்ட்மெண்ட் பண்ணலாம். அதில் ரெண்டு வகையான டிபார்ட்மெண்டலைசேஷன் இருக்குது. அண்ட் த தேர்ட் ஸ்டெப் இஸ் கோயிங் டு அசைன்மெண்ட் ஆஃப் டியூட்டிஸ். அப்போ நீங்கள் வேலையை பிரிச்சுட்டீங்க, யாருக்கு என்ன வேலை என்பதை ஒதுக்கிட்டீங்க, ஒத்த தன்மையுடைய ஜாப் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு திணைக்களம் என்று போட்டுட்டீங்க. நவ் வாட் இல்ஸ்? இப்போ ஆக்களிக்கிறாங்க டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்களுக்கு என்ன வேலைன்னு நம்ம சொல்ல வேணாமா? ஈச் டிபார்ட்மெண்ட் இஸ் புட் அண்டர் த சார்ஜ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஒவ்வொரு துறையும், அதாவது ஒவ்வொரு திணைக்களப்படுத்தலும், ஒவ்வொரு துறையும் என்பது துறைப்படுத்தல், ஒவ்வொரு துறை அல்லது ஒவ்வொரு திணைக்களம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு திணைக்களமும் ஒரு தனிநபரின் பொறுப்பின் கீழ் ஒப்படைக்கப்படுகிறது. அவரை நம்ம டிபார்ட்மெண்ட் ஹெட், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் தான் பொறுப்பு. ஸோ ஈச் டிபார்ட்மெண்ட் இஸ் புட் அண்டர் த சார்ஜ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ரைட்? தட் இஸ் அசைன்மெண்ட் ஆஃப் டியூட்டிஸ். சிம்பிளா என்ன ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஹேவ் டு give the job to the right person. யார் சரியான நபரோ அவங்களுக்கு வேலையை கொடுத்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஹெட் ஒன்றை போட்டு அவர் தான் அதுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்கும் பொறுப்பு. ஸோ த ஒர்க் மஸ்ட் பி அசைன்ட் ஃபார் தோஸ் ஹூ ஆர் பெஸ்ட் suited for it. ரைட்? நம்ம ஏற்கனவே அடையாளம் கண்டு திறமைகளின் அடிப்படை தான் வேலையை கொடுக்குறோம். பட் ஸ்டில் யாருக்கு இந்த வேலையை செய்கிறதுக்கு பெஸ்ட்டாக இருப்பாங்க என்கின்ற அடிப்படையில் தான் நீங்கள் அந்த வேலையை வந்து ஒதுக்கணும். ஸோ வாட் யூ ஆர் டூயிங், யூ ஆர் இன்ஷூரிங் a proper allocation of responsibilities. Right? நீங்க பொறுப்புகளை முறையாக பகிர்ந்தளிக்கிறத உறுதி செய்றீங்க. யாருக்கு என்ன பொறுப்பு என்பதை நீங்க செய்வதுதான்
That's something called assignment of duties. Right? Let's say நீங்கள் ஒருத்தரை ஹையர் பண்ணுறீங்க, அவருக்கு வந்து கொழும்புல இருக்கிற எல்லா ரூட்ஸுமே நல்லா தெரியும் உங்களுடைய கொரியர் கம்பெனிக்கு. ஸோ ஒரு டிரைவராக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்ன, ஓகே அவருக்கு 3 லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணும். ரைட்? பிகாஸ் கொழும்புல இருக்கக்கூடிய எல்லா நபர்களோடையும் இப்போ அவர் போய் சாமான்களை எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ரைட்? அதே சமயம் கஸ்டமர் கேருக்கு எடுக்கிறீங்க, அங்கேயும் நீங்கள் 3 மொழிகளையும் பேசக்கூடிய ஒருத்தவங்களும் எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்கு தான் உங்களுடைய கடமைகளை நீங்கள் கொடுக்கணும். இப்போ அந்த சிங்களம் பேச முடியாதுங்கிற ஒருத்தரை இப்போ நீங்கள் கோல் ஆப்ரேட்டராக போட முடியாது, பிகாஸ் எல்லா லாங்குவேஜில் இருக்கிறவங்களும் எடுப்பாங்க. ஸோ தட்ஸ் சம்திங் கால்ட் அசைன்மெண்ட் ஆஃப் டியூட்டிஸ், மை டியர்ஸ். And let me talk about this stabilizing reporting relations. All individuals must assign matching authority. Right. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம அசைன்மெண்ட் ஆஃப் டியூட்டிஸ் கடமைகளை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும் போதும் ஒதுக்கும் போதும் நம்ம பொறுப்பை கொடுக்குறோம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கொடுக்குறோம். பட் பொறுப்பை மட்டுமே கொடுத்துறோம், அவங்களுக்குரிய அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்றால் அவங்களுடைய பொறுப்பை அவங்களால் நிறைவேற்ற முடியாது. எனவே எல்லா இண்டிவிஜுவலுக்கும் அவங்களுக்கு அத்தாரிட்டி ஒன்று இருக்குது, அதிகாரமும் வழங்கப்படும். ஸோ இட் கிரியேட் த அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சுப்பீரியர் அண்ட் சப்பார்டினேட்ஸ். ரைட்? இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டுண்டா அவருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய சக்ஸஸினுடைய முழு பொறுப்பும் அவர்கிட்ட தான் இருக்குது. அதோடு அவருக்கு அதிகாரமும் கொடுக்கின்றோம், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரையும் வச்சு அந்த வேலையை நடத்துறது. எனவே அதிகாரம் எப்போதுமே பொறுப்போடு தான் வரும் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி உங்களுக்கு கிடைக்குதுண்டா, யூ ஆர் கோயிங் டு ரிசீவ் தட் வித் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்பும் உங்களுக்கு வரும். பொறுப்பு இல்லாமலுக்கு அதிகாரம் யாரும் தரமாட்டாங்க நமக்கு. எனவே தான் மேலதிகாரி சுப்பீரியர் வந்தும் அத்தாரிட்டியும் கீழ்நிலை ஊழியர்கள் வந்தும் ரெஸ்பான்சிபிலிட்டியோடையும் நடக்கணும். எனவே அதிகார பொறுப்பு என்று உருவாகிறது. ஸோ இட்ஸ் எஸ்டபிளைசஸ் த மேனேஜரியல் ஹைராக்கி, செயின் ஆஃப் கமாண்ட். கேன் யூ ரிமெம்பர்? ஒருத்தருக்கு கட்டளை சங்கிலி, ரைட்? கமாண்ட் வந்து ஒருத்தர்கிட்டேருந்து போகணும், ரைட்? எனவே மேலதிகாரிடம் இருந்து கீழதிகாரிக்கு வந்து கமாண்ட் என்பது போகும். ஸோ எவ்ரி ஒன் நோஸ் ஹூ டேக் ஆர்டர்ஸ் ஃப்ரம், யார்கிட்ட இருந்து யாருக்கு. அதாவது மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஹெட் தான் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஹெட்டினுடைய எம்ப்ளாயீஸுக்கு ஆர்டர் பண்ணல, ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் இல்லை. யார் சொல்கிறதுக்கு யாருக்கு வேலை செய்கிறதுக்கு கடமைப்பட்டிக்கிறாங்க. அப்போ மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் பீப்புள் மார்க்கெட்டிங்கில் அவங்களுக்கு கொடுத்தது தான் பார்க்கணும். ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் பிரச்சனைக்கு அவங்க அக்கௌண்டபிள் இல்லை, அவங்க பொறுப்பு கூட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க பதில் சொல்ல வேண்டிய கடமை இல்லை. Right? So this is something called, my dears, stabilizing reporting relationship. அறிக்கையிடல் உறவுண்டா யாருக்கு யார் அறிக்கை செய்கிற, யாருக்கு யார் கமாண்ட் பண்ண முடியும். எனவே இதுதான் ஒரு ஆர்கனைசிங்கினுடைய ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை த டிவிஷன், ஐடென்டிஃபை த ஒர்க் அண்ட் டிவைட் இட் ஆஸ் அ ஸ்மால் சங்க்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்டலைஸ் பண்ணி டியூட்டிஸ் அசைன் பண்ணி ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கினீங்கன்னு சொன்னால் திஸ் இஸ் த என்டையர் ப்ராசஸ் ஆஃப் ஆர்கனைசிங். சி, ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் டிவிஷன் ஆஃப் ஒர்க், grouping the work means departmentalization, an assignment of duty, and established reporting relationship, who will report whom. Right? That's simply an organization process. சரி, அப்போ ஒரு எஸ்டபிளைசிங் ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப் இந்த 4வது ஸ்டெப்பில் என்ன இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? லெட்ஸ் சே உங்களோட பாஸ், இமீடியட் பாஸ்ங்கிறது யாருன்னு தெரியும். ஏன்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் என்பவங்க இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, ஆயிரக்கணக்கான ஷேர் ஹோல்டர் இருப்பாங்க. எனவே உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களோட ஹெட்டாருங்கிறது தெரியும். ரைட்? இப்போ நீங்கள் ஒரு டிரைவராக ஹையர் பண்ணி வச்சுருக்கீங்க, லொஜிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுண்டா லொஜிஸ்டிக்ஸ் ஹெட் இருப்பார் அல்லது லொஜிஸ்டிக்ஸ் மேனேஜர்னு ஒன்று இருப்பார். அந்த டிரைவர் அவருக்கு தான் கட்டுப்படணும், அவருக்கு தான் பதில் கூறணும். அதுதான் நாங்கள் செயின் ஆஃப் கமாண்ட் என்பது. எல்லாருக்குமே தெரியணும் யாருக்கிட்ட நாம் கடமைகளை எடுத்துக்கொள்ளணும், யாருக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் என்பது. அதுதான் எஸ்டபிளைசிங் ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப். Now let me talk about the other topic in the meaning and concept of organization, importance of organizing. Right? ஏன் எதுக்காக நாம் எல்லா விஷயங்களையும் சரியாக ஆர்கனைஸ் பண்ணணும்? Because effective organizing process generate the following 7 key benefits. பயனுள்ள ஒழுங்கமைக்கும் செயல்முறை பின்வரும் 7 முக்கிய நன்மைகளை உருவாக்குகிறதுன்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் ஏன் நம்ம போதை பண்ணணும்? ஐடென்டிஃபை பண்ணி, குரூப் பண்ணி, டிபார்ட்மெண்ட் பண்ணி, அசைன்மெண்ட் ஆஃப் டியூட்டி கொடுத்து, எஸ்டபிளைசிங் ரிப்போர்ட்டிங் என்னத்துக்கு இவ்வளவு நம்ம மெனக்கடணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் எல்லாமே செய்ய விடலாம் தானே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். நோ, தேர் ஆர் 7 importance I have identified for you. The first one is, my dears, it's about
benefits of specialization. Right? பாருங்க, each work is divided into smaller jobs. ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன், ஒரு பெரிய ஒரு வேலையை நாம சின்ன சின்ன பகுதிகளாக நம்ம பிரிக்கிறோம். And one individual assigned to one job. ஒரு தனிநபர் ஒரு குறிப்பிட்ட ஜாப் அவருடைய குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் நம்ம வைக்கிறோம். இது என்ன செய்யும்? இட் லீட்ஸ் டு ஸ்பெஷலைசேஷன். அவர் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட டாஸ்கில் அவருக்கு ஒரு சிறப்பு தேர்ச்சி என்பது உருவாக போகிறது. ரைட்? லெட்ஸ் சே நீங்கள் இப்போ ஒரு மொபைல் ஆப்ரேட்டரா அல்லது ஒரு ஃபோன் ஆப்ரேட்டரா அந்த லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியில் இருக்கிறீங்கன்னு வைங்களேன். உங்களோட வேலை ஃபோன் ஆன்சர் பண்ணுறது தான் ஆல் டே. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? அதில் எக்ஸ்பர்ட் ஆகிருப்பீங்க, ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க, பெட்டராக இருப்பீங்க கஸ்டமர் ஹேண்டிலிங்கில். ஸோ இட் வில் கிவ் யூ த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். ரைட்? ஸோ இது முதலாவது விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ரெண்டாவது, த கிளாரிட்டி இன் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப். பணி உறவுகளில் ஒரு தெளிவு இருக்கும். பிகாஸ் நம்ம கிளியராக டிஃபைன் பண்ணிட்டோம் யார் நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ஹெட், யாருக்கு நமக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது, எந்த இண்டிவிஜுவலுக்கு நமக்கு வேலை சொல்கிறதுக்கு பவர் இருக்குது. ஸோ ஒவ்வொரு தனிநபரினதும் அதிகாரம் அல்லது வல்லமையை இது தெளிவாக வரையறுக்கிறது. ஸோ எவ்ரி ஒன் நோஸ் டு ஹூம் தே கேன் கிவ் ஆர்டர்ஸ். யாருக்கு அவங்க கட்டளைகளை வழங்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் ஹெட் கட்டளை வழங்க முடியும் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் பீப்புளுக்கு தான், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் பீப்புளுக்கு அல்ல. ப்ரொடக்ஷன் மேனேஜர் மொத்த கட்டுப்பாடும் ஃபேக்ட்ரியில் இருக்கிறவங்க மேலே தான் இருக்கும். அவருக்கு மார்க்கெட்டிங் பற்றின இல்லை விஷயம் இல்லை, அவருக்கு பொறுப்பு இல்லை. அதே சமயம் ஃப்ரம் ஹூம் தே ஹேவ் டு ரிசீவ் த ஆர்டர்ஸ். மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் பீப்புளுக்கு தெரியும் நமக்கு ஆர்டர்ஸ் யார்கிட்ட இருந்து வரணுங்கிறதும் தெரியும். ஸோ எவ்ரி ஒன் ஷுட் நோ. ரைட்? அது எங்கே இருக்கும்? நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தா தானே தெரியும். ஸோ கிரியேஷன் ஆஃப் கிளியர் மெனேஜரியல் ஹைராக்கி, தெளிவான முகாமைத்துவ படிநிலையை எங்கே உருவாக்கப்படும்? ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தா தான். அப்போ உங்களோட டிரைவர் தெரியும் என்னுடைய எக்ஸாக்ட் பாஸ் இவர் தான், என்னுடைய லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜர் தான். தேர் இஸ் நோ கன்ஃபியூஷன். ஃபைனான்ஸ் மேனேஜரை பற்றியோ மார்க்கெட்டிங் மேனேஜரையோ கம்பெனியோட சிஇஓ இமீடியட்டாக அவருக்கு ஆர்டர் பண்ண முடியாது. இஃப் தே ஆர்கனைஸ்ட் எவ்ரி திங் கரெக்ட்லி. அண்ட் ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் மை டியர்ஸ், வளங்களை உகந்த முறையில் பயன்படுத்துகிற. ரைட்? ஸோ வளங்கள் என்று சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் 7 M's எல்லாம் படிச்சுக்கிறோம். மேன், மெட்டீரியல், மெஷின், மணி, மெத்தட், மினிட்ஸ் என்னமோ படிச்சுக்கிறோம். சரியா? ஸோ இந்த வளங்களை உகந்த முறையில் நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால், எஸ், யாருக்கு என்னென்ன வேலை இருக்குது அவங்களுக்கு உரிய வளங்கள் எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக அசைன் பண்ணி இருக்கணும், முறையாக ஒதுக்கப்படணும். த ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ நோ கன்ஃபியூஷன் ஓ டூப்ளிகேஷன். ஒரே வேலையை 2 பேர் அவங்களுக்கு தெரியாமல் செஞ்சுட்டு இருக்கிறதோ இதெல்லாம் இல்லாமல் ஆகப்படும். மினிமைசேஷன் ஆஃப் வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸ். வளங்கள் அங்கும் இங்கும் பாவிக்கப்படாமல், ஒரு சொத்தொண்டு வாங்குறோம், லேப்டாப் ஒன்று வாங்கி வச்சுட்டே இருக்கிறோம், வேலை செய்கிறதுக்கு யாருமே இல்லைன்னா காசு அதில் இருக்குது, அது யூஸ் பண்ணுற மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மையை நீங்கள் வீணடிக்கிறீங்க. எனவே ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். எதுவுமே ஐடியலாக சும்மா வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது. எந்த ஒரு சொத்துமே, எந்த ஒரு வளமுமே, அது மேன் அரிக்கலாம், மெஷின் அரிக்கலாம், மெத்தட் அரிக்கலாம், ஒரு மணி அரிக்கலாம், வாட் எவர். அதே சமயம் உதாரணத்துக்கு இப்போ கொரியர் கம்பெனிண்டா 2 பீப்புள் ஒரே பார்சலை டெலிவரி பண்ணுறதுக்கு மிஸ்டேக் விடக்கூடாது உங்களோட கொரியர் கம்பெனியில். எப்போ இதெல்லாம் நடக்கும்? ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி யாருக்கு என்ன வேலை, எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய நினைச்சா டூப்ளிகேஷன் வரும். As well as adaptation to change. This is also one of the important. What we are talking creates different departments and managerial hierarchy. பல்வேறு திணைக்களங்கள் இங்கே நம்ம உருவாக்குறோம், பல்வேறு துறைகளை நம்ம உருவாக்குறோம். ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், ரைட், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். Why? The result, the structure helps in adapting to changes in the external environment. அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வரக்கூடிய வெளி சம்மந்தப்பட்ட விஷயங்களோட அவங்க அடாப்டேஷன் பண்ணுவாங்க. பிகாஸ் வணிகம் வளர்ச்சி அடைய ஐடியாஸ். லெட்ஸே இப்போ உங்களோட கொரியர் கம்பெனியில் திடீர்னு நீங்கள் இன்டர்நேஷனல் ஷிப்பிங் டிபார்ட்மெண்ட் உருவாக்க பார்க்குறீங்க. பிகாஸ் மற்றது எல்லாமே நீங்கள் டிபார்ட்மெண்டலைசேஷன் பண்ணி வச்சுக்கிறதால இது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை, உங்களுக்கு இன்டர்நேஷனலாக நீங்கள் செய்ய முடியும். ஸோ அடாப்டேஷன் டு சேஞ்சஸ், மாற்றத்திற்கு இசைவாக்கம் அடைகிற, as well as effective administration, பயனுள்ள ஒரு நிர்வாகம். provide clear description of jobs, பணிகள் பற்றிய தெளிவான விபரத்தை வழங்குது, யாருக்கு என்ன வேலை இருக்குது, no confusion, duplication. So everyone knows their role clearly and making management easier. எல்லாருக்குமே தெரியும் நான் என்ன பொசிஷனில் இருக்கிறேன், என் வேலை என்ன என்பது.
தட் இஸ் எஃபெக்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன். பிகாஸ் எல்லாருக்கும் அவங்களோட ரோல் என்னென்னு தெரியுது. as well as the development of personnel. நாம தனிநபர்கள், ஊழியர்கள் அல்லது பணியாளர்களை மேம்படுத்த முடியும். ரைட்? பாருங்க, மேனேஜர்ஸ் they reduce the workload by assigning the routine jobs to subordinates. வழக்கமாக நடக்கக்கூடிய வேலைகளை கீழ்நிலை ஊழியர்களுக்கு ஒதுக்குறதன் மூலம் அவங்களோட பணிச்சுமையை குறைக்கலாம். அது எப்போ நடக்கும்? ஆர்கனைஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் பண்ணியிருந்தா தான். கெட் டைம் டு டெவலப் த நியூ மெத்தட்ஸ் அண்ட் இன்னோவேட். உண்மையிலேயே அப்போ மேனேஜர்ஸ் வந்து சின்ன சின்ன வளமையான வேலைகள் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே செஞ்சுட்டு இருக்காமலுக்கு என்ன மெத்தடில் செய்யலாம், எப்படி இன்னோவேட் பண்ணலாம். தே கேன் ஸ்ட்ரென்தன் த கம்பெனிஸ் காம்படிட்டிவ் பொசிஷன். ரைட்? கம்பெனியுடைய ஒரு போட்டி நிலையை அதிகரிக்கிறக்கூடிய ஒரு மிடில் லெவல், அவங்களுக்குரிய அந்த லெவலில் அவங்க யோசிக்கலாம். ஆப்ரேஷனில் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. இட் பாசிபிள் ஒன்லி வென் யூ ஹவ் ஆர்கனைஸ்ட் எவ்ரி திங். ஃபார் சபார்டினேட், டெவலப் எபிலிட்டி டு ஹேண்டில் சேலஞ்சஸ். சவால்களை கையாளக்கூடிய திறனை வளர்த்து கொள்ள முடியும். ரியலைஸ் தேர் ஃபுல் பொட்டன்ஷியல். அவங்களுடைய மொத்த திறனையுமே வெளிக்கொணர முடியும். பிகாஸ் ஒரே வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தடைகள் என்பது இருக்காது. ஸோ ஊழியர்களுடைய, பணியாளர்களுடைய மேம்பாடு என்பது இங்கே ரொம்ப முக்கியம். இப்போ மேனேஜர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராட்டஜியில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். பிகாஸ் அவங்க சின்ன சின்ன வேலைகள் செய்ய மாட்டாங்க. பிகாஸ் அது வந்து டெலிகேட்டட் பண்ணியாச்சு, அதிகார கையளிப்பு கொடுத்தாச்சு. ரைட்? as well as expansion and the growth. விரிவாக்கம் மற்றும் வளர்ச்சி அடையணும்னு சொன்னால் you must have create some organization better. ரைட்? பிகாஸ் இப்போ நிறைய சவால்கள் நமக்கு வரும், அதையெல்லாம் திறம்பட நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும். யூ ஹாவ் டு எக்ஸ்பேண்ட் யூ ஆக்டிவிட்டீஸ். ரைட்? திட்டமிட்ட முறையில் உங்களோட செயல்பாடுகளை விரிவுபடுத்த வேண்டி வரும். சில நேரங்களில் நிறைய ஜாப் பொசிஷன்ஸை நீங்கள் கொடுக்க வேண்டி வரும். உங்களுடைய ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நீங்கள் டைவர்சிஃபை பண்ண வேண்டி வரும், பல்வகைப்படுத்த வேண்டி வரும். ரைட்? நியூ ஜியோகிராஃபிக்கல் ஏரியாஸை நீங்கள் உருவாக்க வேண்டி வரும், புதிய புவியியல் பிரதேசங்களை சேர்க்க வேண்டி வரும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பென்ஷன் பண்ணணும்னா கட்டாயமாக சரியான ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்கணும். ரைட்? இப்போ ஒரு நல்லா ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு கம்பெனியால் தான் ஈஸியாக இன்னொரு பிரான்ச்சை வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஒரு எல்லாமே குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து எதையுமே நம்ம உருவாக்க முடியாது. ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்கனைசிங் மைண்டஸ். இதால தான் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் they have organized very well. Right? Now let me talk about the concept of authority, responsibility and power. Right? ஸோ எந்த ஒரு ஆஃபீஸ்லையும் சரி மைடியா, ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பவர் ஒன்று ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் 3 பிக் வேர்ட்ஸ். பெரிய வேர்ட்ஸ் இது: authority, responsibility and power. ரைட்? authority என்பது ஒரு அதிகாரம், உங்களுக்கு மற்றவர்களுக்கு வேலை சொல்றதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிகாரம், உங்களுடைய உரிமை. ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது உங்களுடைய கடமை, த டியூட்டி. அண்ட் பவர் என்பது உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், உங்களுடைய செல்வாக்கு எவ்வளவு இருக்குது அந்த கம்பெனியில் என்பதுதான் வல்லமை அல்லது சக்தின்னு சொல்லக்கூடிய யுவர் பவர். ரைட்? வெரி இம்பார்ட்டன்ட் டு டாக். ஸோ லெட் மீ டிஸ்கிரைப் அபவுட் திஸ் authority. ரைட்? த authority டெஃபினிஷனை பார்த்தீங்கன்னா, authority மீன்ஸ் த பவர் டு டேக் த டிசிஷன். ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி. அதிகாரம் என்பது முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு உரிமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். த பவர் டு டேக் த டிசிஷன். இட் ரிஃபர்ஸ் டு த ரைட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் டு கொமாண்ட் ஹிஸ் சபார்டினேட். சபார்டினேட் கீழே உள்ளவங்களுக்கு கொமாண்ட் பண்ணுறதுக்கு வித்தின் தி ஸ்கோப் ஆஃப் ஹிஸ் பொசிஷன். அவங்களுடைய பொசிஷன். இப்போ மார்க்கெட்டிங் மேனேஜர் வந்து ஃபைனான்ஸ் பீப்புளுக்கு கமாண்ட் பண்ண முடியாது. ஸோ அதிகாரம் என்பது முடிவுகளை எடுக்கக்கூடிய உரிமை. இது ஒரு தனிநபருக்கு தனது பதவியின் எல்லைக்குள் தனக்கு கீழ் பணிபுரியவர்களுக்கு கட்டளையிடுவதற்கான உரிமையை குறிக்கிறது. அதுதான் அதிகாரம். ரைட்? ஸோ த ரைட் டு கிவ் த ஆர்டர்ஸ் அண்ட் த பவர் டு மேக் டிசிஷன். ஒருத்தவங்களுக்கு கட்டளையிடுவதற்கும் தீர்மானம் எடுப்பதற்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ இந்த அதிகாரத்தினுடைய முக்கிய பண்புகளை பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அதிகாரம் என்பது மஸ்ட் பி வெல் டிஃபைன்ட். ரைட்? இது நன்கு வரையறுக்கப்பட்டிருக்கணும். இதுதான் உங்களுடைய அதிகாரம், இதை நீங்கள் செய்ய முடியும், இந்த வேலையை இவங்களுக்கு சொல்ல முடியும். அதே சமயம் தி ஸ்கோப், பீப்புள் ஷுட் நோ தேர் அத்தாரிட்டி லிமிட்ஸ். மக்கள் தங்கள் அதிகார வரம்புகளை அறிந்திருக்கணும். ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கு என்னுடைய அதிகாரம் இதுதான் என்பது தெரிஞ்சிருக்கும். அண்ட் த யூசேஜ், பயன்பாடு, அதனை முழுமையாக பயன்படுத்தாமலோ அல்லது தவறாக பயன்படுத்தவோ கூடாது. ரைட்? ஷுடன் அண்டர் யூட்டிலைஸ் ஓ மிஸ்யூஸ். குறைவாக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, அதே சமயம் மிஸ்யூஸும் பண்ணக்கூடாது. ரைட்டை சரியாக பயன்படுத்தணும். அண்ட் த பர்பஸ், கட்டளைகளை வழங்கி காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு என்னத்துக்காக தராங்க? கெட் திங்ஸ் டன்.
அண்ட் படிநிலையை பார்த்தீங்கன்னா ஹைராக்கி பார்த்தீங்கன்னா டாப் மேனேஜ்மெண்ட் ஹஸ் கிரேட்டஸ்ட் அத்தாரிட்டி, உயர் முகாமைத்துவத்துக்கு அதிகூடிய அதிகாரம் உள்ளது. அண்ட் த ஃப்ளோ எப்போதும் மேலிருந்து கீழாக பாய்கிறது, ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம், பிகாஸ் மேல் அதிகாரத்திலிருந்து தான் கீழ் அதிகாரிக்கு வரும் அந்த அதிகாரம் என்பது. ஸோ மேலுக்கு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகாரம் இருக்கும், கீழுக்கு இருக்கிறவங்களுக்கு அதிகாரம் குறைய இருக்கும். அண்ட் சமநிலை பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஷுட் பி அக்கம்பைன்ட் வித் ஈக்குவல் ரெஸ்பான்ஸ், சமமான பொறுப்பு இணைஞ்சிருக்கும். அதிகாரம் எவ்வளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுப்பும் இருக்கும். ஸோ மேலிடத்துக்கு போக போக உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட, உங்களுக்கு பவரும் கூட. தட்ஸ் சம்திங் த கீ கேரக்டரிஸ்டிக். அப்போ சிம்பிளாக என்ன ஐடியாஸ் நீங்கள் இதில் புரிஞ்சு கொள்ள வேண்டியது, அதிகாரம் என்பது மேலிருந்து கீழ் நோக்கி பாயக்கூடிய ஒரு விஷயம். இப்போ சிஇஓ ஆக டொப்பில் இருப்பார், சிஇஓக்கு கீழே மேனேஜர் இருப்பார், மேனேஜருக்கு கீழே ஒரு கிளாக் இருக்கிறாருண்டா சிஇஓ அதிகாரம் கூடினவர் மேனேஜரை விட, கிளாக்கை விட மேனேஜருக்கு அதிகாரம் கூட. ஸோ சிஇஓலேருந்து மேனேஜர்லேருந்து கிளாக்கு தான் அதிகாரம் அப்படியோ படிப்படியாக மேலிருந்து கீழ் நோக்கி வரும். அப்போ இது வந்து எதிலிருந்து வருது இந்த அதிகாரம் என்பது, இட்ஸ் கம் ஃப்ரம் த பொசிஷன், ரைட்? இப்போ நீங்கள் ஒரு மேனேஜரில் சேரில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் யூ ஆர் அ மேனேஜர், யூ ஹாவ் த அத்தாரிட்டி. அப்போ அந்த பொசிஷன்லேருந்து தான் உங்களுக்கு கிடைக்கும் இங்கே, ரைட்? அண்ட் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்துக்கிறேன் பாருங்க. when managers delegate the responsibilities they also pass matching authority, ரைட்? முகாமையாளர்கள் ஒருத்தவங்களுக்கு பொறுப்பை கொடுக்குறாங்கன்னா அதிகாரத்தையும் சேர்த்து தான் கொடுக்கணும் அதுக்குரிய மாதிரி. தே ஷுட் நாட் பாஸ் ஆல் தேர் அத்தாரிட்டி டு சப்போர்டினேட். அதே மாதிரி எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டோ எந்த ஒரு மேனேஜரோ அவரை மொத்த அதிகாரத்தையுமே கீழே உள்ளவங்களுக்கு வழங்க முடியாது. ஸ்டில் அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு இது, அவங்களுக்கு அத்தாரிட்டி, ரைட்? லெட்ஸ் சே மை டியர்ஸ், இப்போ நீங்கள் ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரி, கட்நாயக்கில் இருக்கக்கூடிய ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் ஒரு சூப்பர்வைசராக இருக்கிறேன்னு வைங்களேன், ரைட்? இப்போ உங்களுக்கு கீழே ஒரு தைக்கிற டீம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு அதிகாரம் இருக்குது உங்களோட டீமுக்கு என்ன சொல்கிறதுக்கு. நீங்கள் சொல்லலாம், ஓகே ரெட் கலர் ஷர்ட்டை நீங்கள் தயாரிக்க வேணாம், ப்ளூ கலர் ஷர்ட்டில் வேலையை பாருங்கள். ஒர்க்கர்ஸ் வந்து கேட்பாங்க, பிகாஸ் ஒரு சூப்பர்வைசராக நீங்கள் அதிகாரத்தை வச்சுட்டு இருக்கிறீங்க. உங்களோட சூப்பர்வைசருங்கிற பொசிஷன் மூலமாக தான் உங்களுக்கு அங்கே அதிகாரம், உங்களோட வயசோ இதோ கிடையாது. சம்டைம் வேலை செய்கிறவங்க நீங்கள் வயசு குறைஞ்சவங்களாக இருப்பாங்க. ஸோ தட்ஸ் சம்திங் ஆல் அபவுட் அத்தாரிட்டி ஐடியாஸ். அண்ட் லெட் மீ டாக் அபவுட் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோ. ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது என்னன்னு சொன்னேன், கடமை, டியூட்டின்னு சொன்னேன். என்னத்துக்கான கடமை? வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கான உங்களுடைய கடப்பாடு, உங்களுடைய கடமை. ஸோ த ஒப்ளிகேஷன் ஆஃப் த சபார்டினேட், வேலையை செய்யக்கூடிய அந்த கீழினை ஊழியரினுடைய த ஒப்ளிகேஷன் ஆஃப் த சபார்டினேட் டு ப்ராப்பர்லி பெர்ஃபார்ம் த ஒர்க் அசைன் டு ஹிம், தனக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை முறையாக செய்ய முடிப்பதற்கான கீழ்நிலை ஊழியர்களுடைய கடமை தான் இந்த பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி, ரைட்? ஸோ இதனுடைய முக்கியமான அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த டியூட்டி டு கம்ப்ளீட் த அசைன் டாஸ்க், ஒதுக்கப்பட்ட பணிகளை முடிக்கணும், அதான் உங்களோட கடமை. யூ ஹேவ் டு இன்ஷூர் த அக்கம்ப்ளீஸ்மெண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பொறுப்புகளை நிறைவேற்றுவதை நீ உறுதி செய்யணும். அண்ட் நோ எக்ஸ்கியூசஸ் ஃபார் இன்கம்ப்ளீட் ஒர்க், முழுமையடையாத வேலைக்கு எந்த காரணமும் நீங்கள் கூற முடியாது, ரைட்? அண்ட் ஃப்ளோ அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், இது கீழிருந்து மேல் நோக்கி பாய்கிறது, ரைட்? திஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபார்ம், ஃப்ளோஸ் ஃப்ரம் பாட்டம் டு டாப். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு அதிகாரம் என்பது மேலிருந்து தான் கீழ் நோக்கி வருது, மேல இருக்கிற மேல் பொசிஷன்ல இருக்கிற வேண்டிய தான் கீழ் பொசிஷனுக்கு வரும். ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது என்ன? கீழே இருக்கிற பொசிஷன்ல இருக்கிறவர் தான் அவருடைய வேலை தொடர்பான ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு மேல இருக்கிறவருக்கு சொல்லணும், அந்த மேல இருக்கிறவர் தான் அவருக்கு மேல இருக்கிறவருக்கு சொல்லணும். எனவே ரெஸ்பான்சிபிலிட்டி ஃப்ளோஸ் ஃப்ரம் பாட்டம் டு டாப். ஸோ மிடில் அண்ட் லோவர் லெவல் மேனேஜ்மெண்ட் ஹோல்ட்ஸ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரைட்? அப்போ அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டியை யார் வச்சிருப்பாங்கன்னா இந்த நடுத்தர முகாமையாளர்களும் கீழ்நிலை முகாமையாளர்களும். ஏன்? பிகாஸ் உயர்மட்ட முகாமையாளர்களுக்கு அவங்களுக்கு மேலே யாருமே இல்லை, அவங்க பொறுப்பு கூற வேண்டிய அவசியமே இல்லை. சிஇஓ மாதிரியான ஆக்கள் அவங்க வந்து மீட்டிங்கில் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் லோவர் லெவல் பீப்புள் வந்து மிடில் லெவல் மேனேஜர்ஸுக்கு சொல்லணும், மிடில் லெவல் மேனேஜர்ஸ் லோவர் லெவலில் விஷயத்தையும் சேர்த்து அவங்களோட விஷயத்தையும் சேர்த்து டாப் லெவலுக்கு சொல்லணும். எனவே தான் அவங்களுக்கு ரொம்பவே அதிகாரம் இருக்குது. இதனை மாற்ற முடியாது, இது அறுதியானது. இட் கேனாட் பி ஷிஃப்டட், இட் இஸ் அப்சல்யூட். ஒருத்தருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டோம்னு சொன்னால் தட் இஸ் அப்சல்யூட். உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் இன்னொருத்தருக்கு பாரம் கொடுக்க முடியாது. தட்ஸ் இம்பார்ட்டன்ட் மைடிஸ். அதிகாரத்தை கையளிப்பு செய்யலாம், டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டிங்கிறது இருக்குது, டெலிகேஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது கிடையாது. உங்களுக்குரிய அதிகாரத்திலே ஒரு பகுதியை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும், அதிகார கையளிப்பு செய்ய முடியும். ஆனால் உங்களுக்கு சுமத்தப்பட்ட பொறுப்பை, கடமையை நீங்கள் இன்னொருவருக்கு சொல்லிவிட்டு நீங்கள் செய்ய முடியாது. இட் கேனாட் பி ஷிஃப்டட், இட் இஸ் அப்சல்யூட். ஸோ அதிகாரம் என்பது கையளிக்கம் செய்ய முடியும், ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எப்போதுமே நாம கையளிப்பு செய்ய முடியாது, ரைட்? லெட்ஸ் சே நீங்கள் உங்களோட ஒர்க்கருக்கு சொல்கிறீங்க, ரைட், இன்றைக்கு
நீங்கள் 50 பட்டன்ஸை வச்சு தைக்கிறதுக்கு யூ ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ உங்களுக்கு கடமை இருக்குது. நீங்கள் அதை ஓகே எனக்கு கீழே ஒரு ஜூனியர் வந்துக்கிறாங்க அவங்கள வச்சு சொன்னேன் சார் அதனால் வேலை முடியலைன்ட்டு உங்களுக்கு சொல்ல முடியுமா? முடியாது. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். உங்களுடைய கடமையை உங்களுடைய பொறுப்பை நீங்கள் மற்றவங்களுக்கு சுமத்த முடியாது. ஸோ த ரிலேஷன்ஷிப் வித் ஒத்தாரிட்டி. அப்போது இந்த அதிகாரத்துக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் என்ன தொடர்பு இருக்குதுண்டா, ரெஸ்பான்சிபிலிட்டி வித்தவுட் எட்டிக்வாட் ஒத்தாரிட்டி லீட்ஸ் டு டிஸ்கன்டென்ட் அண்ட் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். போதுமான அதிகாரம் இல்லாத ஒரு பொறுப்பு அதிருப்திக்கும் மனக்கசப்புக்கும் தான் வழிவகுக்கும். அதான் நான் சொன்னேன், எப்பயுமே அதிகாரம் என்பது பொறுப்போடு தான் வரும். உங்களுக்கு ஒருத்தவங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தர போகிறாங்கண்டா அவங்க அதிகாரத்தையும் சேர்த்து தரணும். அப்போ தான் உங்களுக்கு வேலையை செஞ்சு முடிக்க முடியும். ஸோ எம்ப்ளாயி கிவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி மஸ்ட் ஆல்சோ கிவ் த ரிக்வஸ்ட் authority. ஒருத்தவங்களுக்கு நாம் பொறுப்பு கொடுக்குறோம், ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குறோம்னு சொன்னால் அவங்களுக்கு அதுக்கு தேவையான அதிகாரமும் வழங்கப்பட வேண்டும். திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப். ரெண்டுமே உண்டா தான் நடக்கும். ரைட்? யூ ஆர் கெட்டிங் த பாயிண்ட், ரைட்? ஸோ மைரிஸ் தட்ஸ் அபவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ த கோல்டன் ரூல் இஸ் authority மஸ்ட் ஈக்குவல் த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். authority, லெட்ஸ் சே த authority எவ்வளவுக்கு நீங்கள் அதிகாரம் கொடுக்குறீங்களோ it should equal to the, what is that? Responsibility, right? Responsibility. Right? உங்களுடைய அதிகாரம் என்பது எப்போதுமே உங்களுடைய பொறுப்புக்கும் இதாக இருக்கணும். லெட்ஸ் சே நீங்கள் உங்களுடைய கீழுள்ள ஒரு ஊழியருக்கு சொல்கிறீங்க, நீங்கள் இந்த மெஷினை இன்றைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஆனால் நீங்கள் அதிகாரம் கொடுக்குறீங்கல்ல அந்த மெஷினை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பார்ட்ஸ் தேவைண்டா அதை வாங்குறதுக்கு, அதை நீங்கள் அந்த அதிகாரத்தை கொடுக்கல. அப்போ நீங்கள் இங்கே ஃபெயில். அவர் வந்து செய்ய இயலாது. அந்த மெஷினை ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கணும், அதுக்குரிய காசு தேவை, அதுக்குரிய அதிகாரம் தேவை. அதை காசு எடுக்கணும்னு சொன்னால் அதை போய் எடுக்கிறதுக்கான அவருக்கான அதிகாரம் தேவை. அப்போ இங்கே என்ன நடக்குது ஸ்டூடெண்ட்? ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குது, அதுக்கான அதிகாரத்தை பவரை நீங்கள் கொடுக்கலன்னு சொன்னால் வேலை நடக்காது. தட் இஸ் அ பேட் சிச்சுவேஷன். லெட்ஸ் சே another எக்ஸாம்பிள். நீங்கள் ஓகே நீங்கள் ஒரு அதிகாரத்தை நீங்கள் கொடுக்குறீங்க, ரைட்? கம்பெனியுடைய பணத்தை நீங்கள் செலவழித்து கொள்ளலாம். பட் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் கொடுக்குறீங்க இல்லை, இதுக்கு அந்த பணத்துக்கு நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லி நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கல. அப்போ நீங்கள் உரம அதிகாரத்தையும் கொடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டியை குறைய கொடுத்தாலும் அதுவும் பேட். அப்போ பேலன்ஸ் பண்ணணும். அவங்களோட டியூட்டிக்கு தான் பவர், அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது பவரோ அதிகாரத்தை குறைவாகவும் கொடுக்கக்கூடாது. தட்ஸ் வாட் ஐ எம் செல்லிங். ஓகே, நவ் யூ ஆர் கிளியர் ஐ திங்க். ஸோ நவ் லெட் மீ மூவ் let you move to the accountability section. So in the responsibility order, my dears, accountability ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். What this means by accountability? The person held responsible, answerable for the results. யாருக்கு பொறுப்பு இருக்குதோ அந்த பொறுப்பை பெற்றுக்கொண்டவர் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிங்களா இல்லையா என்று கேட்கப்படுகின்ற கேள்விக்கு பதிலளிக்கக்கூடியவர், அவர் பதிலளிக்க வேண்டும். அவங்கள தான் accountable அப்படின்னு சொல்லுவோம். ஆன்சரபிலிட்டி. ஸோ அக்கௌண்டபிலிட்டின்டா பதில் சொல்கிறதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஆன்சரபிலிட்டி, வேலையை முடிங்கன்னு சொல்லி உங்களுக்கு பொறுப்பு தந்தோம், அதில் வரக்கூடிய விளைவுகள், அதனுடைய பாதகமோ சாதகமோ அதிலிருந்து வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறதுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. இதை நம்ம பொறுப்பு கூறல் அல்லது வகை கூறல் அப்படின்னு சொல்லலாம். அக்கௌண்டபிள். யூ ஹாவ் டு பி அக்கௌண்டபிள் ஃபார் யுவர் ஒர்க், ரைட்? அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன? உங்களுக்கு அந்த வேலையை செய்வதற்கான டியூட்டி, பொறுப்பு. அக்கௌண்டபிலிட்டி என்பது என்ன? அந்த வேலையினுடைய ரிசல்ட், அதிலிருந்து கிடைத்த பெறுபரை விளங்கப்படுத்தணும், நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஆன்சர் பண்ணணும் என்பதுதான் அக்கௌண்டபிலிட்டி, ரைட்? தட்ஸ் இட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ப்ரைஸ். நல்ல செயல்திறன் இருந்தால் பாராட்டுக்கும் நீங்கள் தான் உரித்துடையவர். புவர் பெர்ஃபார்மன்ஸ், மோசமான செயல்திறன் இருந்தால் அதால் ஏற்பட்ட விளைவுகளுக்கும் நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். தட்ஸ் சம்திங் அண்டர் த ரெஸ்பான்சிபிலிட்டி வி ஹேவ் டு லுக் இன்டு, ரைட்? ஸோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த authority அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகாரம்
பொறுப்பு என்பது அதிகாரமும் பொறுப்பும் ஈக்குவல் ஆயிக்கணும். அவங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்குறோமோ அந்த பொறுப்பை நிறைவேற்றத்துக்கு ஈக்குவலான அதிகாரம் கொடுக்கணும். கூடவும் கொடுக்கக்கூடாது, குறையவும் கொடுக்கக்கூடாது. ஸோ த ரிலேஷன்ஷிப் இஸ் authority இஸ் த லீகல் ரைட் டு கமாண்ட் த சபார்டினேட்ஸ். ரைட்? அதிகாரம் என்பது உங்களுடைய கீழ்நிலை ஊழியர்களுக்கு கட்டளிடுவதற்கான சட்டபூர்வமான உரிமை. பிகாஸ் உங்களோட பொசிஷன்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கிறது. ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? இட்ஸ் அன் ஒப்ளிகேஷன் டு கேரி அவுட் த டியூட்டிஸ் பர் ஸ்டாண்டர்ட். ஒரு கம்பெனியில் இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி நிறுவப்பட்ட நியமங்களுக்கு அமைவாக அந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டியது தான் ஒப்ளிகேஷன். அப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி authority flows top to bottom. அதிகாரம் என்பது மேலிருந்து கீழ் நோக்கி பாய்கிறது. அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது இட்ஸ் flows bottom to top. பொறுப்பு என்பது கீழிருந்து மேல் நோக்கி பாய்கிறது. ரைட்? So let me give you some practical examples, my dears. Marketing manager direct the sales supervisors to achieve 50 unit sales per month. சந்தைப்படுத்தல் முகாமையாளர் விற்பனை மேற்பார்வையாளரை மாதத்துக்கு 50 அலகுகளை விற்பனை அடையுமாறு ஒரு பணிக்கிறார். If standards not met, marketing manager is accountable to CEO. ரைட்? இந்த இலக்கு அடையப்படாவிட்டால், இந்த 50 யூனிட்ஸ் பெர் மந்த்ங்கிறது அடையப்படாவிட்டால் சந்தைப்படுத்தல் முகாமையாளர் பிரதம நிறைவேற்று அதிகாரிக்கு சிஇஓக்கு பதில் சொல்லணும். ஸோ இட் ஷோஸ் த authority delegated down, accountability flows up. அப்போ அதிகாரம் என்பது சிஇஓ கிட்ட இருந்து மேனேஜருக்கு வருது. அதே சமயம் அக்கௌண்டபிலிட்டி அல்லது ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது கீழிருந்து மேல் நோக்கி தான் போகும். மேனேஜர் தான் சிஇஓக்கு ரெஸ்பான்சிபிள். ஸோ த கோர் பிரின்சிபல் இஸ் accountability means the result of responsibility. உங்களுடைய பொறுப்பினுடைய விளைவை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்பதுதான் accountability, வகை கூறல் அல்லது பொறுப்பு கூறல் என்பது. பொறுப்பு என்பது அதிகாரத்தினுடைய விளைவு, ரிசல்ட் ஆஃப் authority. உங்களுக்கு அதிகாரம் தந்ததால தான் உங்களுக்கு பொறுப்பே வருது. ரைட்? அண்ட் ஃபார் எவ்ரி authority equal accountability attached. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஏற்ற அக்கௌண்டபிலிட்டியும் உங்களுக்கு இருக்குதுன்னு அதனுடைய அர்த்தம். சரியா? ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் மை டியர்ஸ். பெருசாக போட்டுட்டு அலட்டி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. ஸோ யூ மஸ்ட் நோ அபவுட் த authority என்பது என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது என்ன, அக்கௌண்டபிலிட்டி என்பது என்னன்னு தெளிவாக வழங்கப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். அண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த authority அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள். அண்ட் இப்போ நம்ம பார்த்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் authority அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் authority versus ரெஸ்பான்சிபிலிட்டியை கம்பேரிஷன் பண்ணோம்னா இந்த கம்பேரிஷன் சார்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதே ஏற்கனவே சொன்ன விஷயங்களும் இதாக தந்திக்கிறேன் பாருங்க. அதிகாரம் என்பது த லீகல் ரைட் ஆஃப் சுப்பீரியர் டு கமாண்ட் த சபார்டினேட்ஸ். கீழ்நிலை ஊழியர்களுக்கு கட்டளையிடுவதற்கான மேலதிகாரியினுடைய சட்டபூர்வமான உரிமை. அட்டாச் டு பொசிஷன் ஆஃப் சுப்பீரியர். இது அந்த மேலதிகாரியினுடைய பதவியின் அடிப்படையில் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பவர். அண்ட் இட் கேன் பி டெலிகேட்டட் பை சுப்பீரியர் டு சபார்டினேட். ஏற்கனவே சொன்னேன், அதிகாரத்தை நம்ம மேலதிகாரி கீழ்நிலை ஊழியர்களுக்கு பகிர்ந்தளிக்கலாம். அதிகார கையளிப்பு இடம்பெறலாம். அண்ட் இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம், மேலிருந்து கீழாக பாய்கிறது. பட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது obligation of subordinate to perform the assigned work. ஒதுக்கப்பட்ட வேலையை செய்வதற்கான கீழ்நிலை ஊழியர்களுடைய கடமை. அண்ட் இட் arises from superior subordinate relationship. மேலதிகாரி கீழ்நிலை ஊழியர்ங்கிற உறவுலேருந்து வருது. அண்ட் cannot be shifted. இதை நீங்கள் இன்னொருத்தருக்கு மாற்ற முடியாது. அண்ட் இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் bottom to top, கீழிருந்து மேல் நோக்கி பாயக்கூடியதாக இருக்குது. ஸோ இதனுடைய கம்பேரிஷன். அண்ட் அக்கௌண்டபிலிட்டியை பற்றி பேசியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ், த obligation to demonstrate and take the responsibility for the performance in light of agreed expectation. ரைட்? உங்கள்கிட்ட இதுதான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு, உங்களுக்கு பொறுப்பு தரப்பட்டுச்சு, உங்களுக்கு அதிகாரம் தரப்பட்டுச்சு, அது செஞ்சு முடிச்சுக்கிறீங்களா இல்லையா, அதில் நிலவோ கேட்டதுக்கு நீங்கள் தான் என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய அக்கௌண்டபிலிட்டி என்பது. ரைட்? ஸோ பாருங்கள், ரெஸ்பான்சிபிலிட்டியும் அக்கௌண்டபிலிட்டியை நான் டிஸ்டிங்ஷன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ரெண்டுமே ஒன்று மாதிரி இருக்கும். பட் ஒப்ளிகேஷன் டு ஒரு விஷயத்தில் செயற்பட்டே ஆக வேண்டும் என்கின்ற கடமை தான் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் ஒப்ளிகேஷன் டு ஆன் ஃபார் எஃபெக்ஷன், நீங்கள் பொறுப்பை எடுத்ததுக்கு பிறகுக்கு செஞ்ச வேலைக்கு நீங்கள் பதில் சொல்லணும் என்பதுதான் பொறுப்பு கூறல். அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு பிறகுக்கு தான் அக்கௌண்டபிலிட்டி வரும். அண்ட் கேன் பி ஷேர்ட், இதில் பகிரப்படலாம் என்று சொல்லியிருக்குது. பட் இப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியையும் அக்கௌண்டபிலிட்டியையும் எடுக்கும்போது நம்ம பகிரப்படலாம்னு சொல்லலாம். பட் ரெஸ்பான்சிபிலிட்டியும் authorityயும் எடுக்கும் போது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை பகிர முடியாது. எனிஹவ் அக்கௌண்டபிலிட்டிங்கிறது cannot be delegated. சிஇஓ மேனேஜருக்கு கொண்டு கொடுக்குறார் அதிகாரத்தண்டா, அந்த அதிகாரத்தையும் அவருக்கு இருக்கக்கூடிய பொறுப்புலையும் ஒரு பகுதியை மேனேஜர் கீழே உள்ள சூப்பர்வைசருக்கு கொடுக்கலாம். ஆனால் அக்கௌண்டபிலிட்டி என்பது அவர் தான். சிஇஓக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியது ஆபரேஷன் மேனேஜர் கிடையாது. சிஇஓக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியது சூப்பர்வைசர் கிடையாது. நடுவில் இருக்கக்கூடிய மேனேஜர் தான்.
அதே சமயம் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது வேலை நடக்குதா இல்லையாங்கிறது. அக்கௌண்டபிலிட்டி என்பது ரிசல்ட்ஸ். நீங்கள் வேலை செஞ்சீங்களா இல்லையா, வேலை செஞ்சீங்க, வேலை என்னத்துக்காக செஞ்சோமோ அதை அடைஞ்சு கொண்டீங்களா. ஒருத்தவங்க வேலைக்கு உதாரணத்துக்கு டைமுக்கு வேலைக்கு வரணுங்கிறது உங்களோட கடமை, அது ஓகே. உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் காலையில் 8:30க்கு ஒர்க் டைமில் நீங்கள் வர வேண்டியது உங்களோட கடமை, அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் அக்கௌண்டபிலிட்டி என்பது என்ன, வந்து வேலை செஞ்சீங்களா, வேலை என்னத்துக்காக வந்தீங்களோ உங்களுக்கு தந்த வேலையை அதை செஞ்சு திறம்பட அந்த வேலையை அடைஞ்சிங்களா என்பது தான் அக்கௌண்டபிலிட்டி. அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிற எல்லாருமே அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கிறது கிடையாது. ஸோ யூ ஹேவ் டு பி அக்கௌண்டபிள் ஃபார் யுவர் ஒர்க். And the core function is giving explanations for any variance between actual and expected performance. உண்மையான செயல்திறனுக்கும் எதிர்பார்க்கப்பட்ட செயல்திறனுக்கும் இடையிலான மாறுபாடுகளுக்கு நீங்கள் விளக்கம் அளிக்கணும். ரைட்? ஏன் எனக்கு உங்கள்ட்ட உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 500 பொருளை விற்கிறதா உங்களோட டார்கெட், நீங்கள் ஒரு 100 பொருள்னு சொன்னால் நீங்கள் தான் பதில் சொல்லணும். தட் இஸ் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் மீட் ஆகணும் என்பதுதான் இந்த அக்கௌண்டபிலிட்டியினுடைய முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கிறது. ஓகே, நவ் லெட் மீ டாக் அபவுட் சம்திங் கால்ட் பவர், மை டியர்ஸ். ரைட்? பவர், இதை நம்ம வல்லமை அல்லது சக்தி அப்படின்லாம் சொல்ல முடியும். த பவர் இஸ் அ ப்ராடர் கன்செப்ட் தேன் த அத்தாரிட்டி. அதிகாரத்தை விட இந்த வல்லமை அல்லது சக்திங்கிறது கொஞ்சம் பெரிய ஒரு கான்செப்ட். ஏன்னா அதிகாரம் உங்களுக்கு எப்படி கிடைக்குன்னா உங்களோட பொசிஷன் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் பவர் என்பது நாட் ஓன்லி இன் பொசிஷன், நிறைய விஷயங்கள்ல கிடைக்கும். ஹவு யூ ஆர் இன்ஃப்ளூயன்சிங். ஸோ இட் இஸ் த எபிலிட்டி ஆஃப் அ பர்சன் டு இன்ஃப்ளூயன்ஸ் த அதர்ஸ். வல்லமை என்பது அதிகாரத்தை விட பரந்த ஒரு எண்ணக்கருவாகும். இது ஒரு நபர் மற்றவர்கள் மீது செல்வாக்கு செலுத்தக்கூடிய திறனை குறிக்கிறது, த பவர். ரைட்? ஸோ அத்தாரிட்டி என்பது ஒஃபிஷியல், மைடியர்ஸ். ஒஃபிஷியலாக பொசிஷன் அடிப்படையில் லீகலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியதான் அதிகாரம் என்பது. அப்போ உங்களுக்கு அதிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு பவர் கிடைக்கலாம். ஆனால் பவர் இட்ஸ் சோ பர்சனல். ரைட்? உங்களுக்கு அதிகாரம் இருக்கலாம், ஆனால் அந்த ஆர்கனைசேஷனில் உங்களுக்கு பவர் இல்லை. ஆனால் பவர் என்பது இருக்கலாம், உங்களுக்கு அதிகாரம் இல்லாவிட்டாலும் கூட. பாருங்க, த 5 sources ஆஃப் பவர். ஸோ பவர் என்பது வெறும் பொசிஷன்லேருந்து வர்றது கிடையாது. லெஜிட்டிமேட் பவர், ரிவார்ட் பவர், எக்ஸ்பர்ட் பவர், ரெஃபரன்ட் பவர் அண்ட் கோயசிவ் பவர்னு சொல்லி நம்ம பிரிக்க முடியும். இது அவ்வளோமே சோர்சஸ், மைடியர்ஸ். சோர்சஸ் ஆஃப் பவர். ஒரு பவர் எங்கேருந்து கிடைக்குது அப்படிங்கிறதுக்கான சோர்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதலாவது சட்டபூர்வமான வல்லமை இல்லை சட்டபூர்வமானத்துலேருந்து கிடைக்கும். லெஜிட்டிமேட் பவர்னு சொல்லுவோம் இதை. ரைட்? ஸோ கம்ஸ் ஃப்ரம் பிலீவ் தட் பர்சன் ஹஸ் த ஃபார்மல் ரைட் டு மேக் டிமாண்ட்ஸ். இப்போ ஒரு சிஇஓ வந்து கீழே இருக்கக்கூடிய சீனியர் பீப்புளுக்கு கமாண்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. பிகாஸ் இட்ஸ் லெஜிட்டிமேட். சட்டத்தின் அடிப்படையில், அவருடைய கான்ட்ராக்டினுடைய அடிப்படையில், அவருடைய பொசிஷன் அடிப்படையில் வருது. எக்ஸ்பெக்ட்ஸ் கம்ப்ளைன்ஸ் அண்ட் ஒபீடியன்ஸ் ஃப்ரம் அதர்ஸ். ரைட்? சில நேரங்களில் சட்ட ரீதியாக சில விஷயங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகலாம். அதை தவிர மற்றபடி அவருடைய பொசிஷனுக்கு நாம் மதிப்பு கொடுக்கணும். பேஸ்ட் ஆன் த பொசிஷன் அண்ட் ஃபார்மல் அத்தாரிட்டி. ரைட்? அவருடைய பொசிஷனின் அடிப்படையிலையும் முறையான அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையிலையும் வந்துச்சுன்னு சொன்னால் இது சட்டபூர்வமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பவர். தட்ஸ் அ சோர்ஸ், லெஜிட்டிமேட். ரைட்? சிம்பிளாக சொல்ல போனால் ஐ எம் த பாஸ். நீங்கள் சொல்கிறீங்க, கம் ஃப்ரம் யுவர் ஜாப் டைட்டில். உங்களுடைய மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஹெட்னா ஐ எம் யுவர் பாஸ்ன்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் உங்களோட மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் பீப்புளுக்கு. பிகாஸ் தட் இஸ் லெஜிட்டிமேட். அவர் அதுக்கு தான் அப்பாயின்மெண்ட் பண்ணி. ஸோ அத்தாரிட்டி என்பது லெஜிட்டிமேட் பவர். அண்ட் ரிவார்ட் பவர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் எபிலிட்டி டு கம்பன்சேட் another ஃபார் கம்ப்ளைன்ஸ். இணங்கி நடப்பவர்களுக்கு சன்மானம் வழங்கும் திறனிலிருந்து உருவாகிறது. ரைட்? உதாரணத்துக்கு உங்களால் தான் salary இன்க்ரீஸ் பண்ண முடியும், ப்ரொமோஷன் வாங்கி கொடுக்க முடியும், அவருக்கான அங்கீகாரத்தை கொண்டு வர முடியும் என்று சொல்லி இருந்தால், நீங்கள் ஒரு மேனேஜராக அங்கே இல்லாவிட்டாலும் உங்களுக்கு அந்த பெர்டிகுலர் மேனேஜரோட இருக்கக்கூடிய ஒரு நல்லது விஷயம் அல்லது சிஇஓக்கு நீங்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறீங்க என்ற அடிப்படையில் நீங்கள் மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு ரிவார்ட் பவர் இருக்குதுன்ற அர்த்தம் வருது. நீங்கள் சொல்லலாம், ஐ கேன் கிவ் யூ போனஸ், உங்களுக்கு நான் போனஸ் தரலாம். ரைட்? அப்போ உங்களுக்கு ரிவார்ட் பண்ணலாம், அவங்களுக்கு அதிகமாக பேமெண்ட்டை வாங்கி கொடுக்கலாம், ப்ரொமோட் பண்ணலாம்னு சொன்னால் ரிவார்ட் பவருங்கிறது உங்கள்கிட்ட இருக்குது. அண்ட் எக்ஸ்பர்ட் பவர்ண்டா பேஸ்ட் ஆன் பர்சன் சுப்பீரியர் ஸ்கில். நீங்கள் மேனேஜர் இல்லாங்க, ஒரு சீனியராக ஒரு சாதாரணமான எம்ப்ளாயியாக தான் இருக்கிறீங்க. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜும் ஸ்கில்லும் மேனேஜர்கிட்ட கூட இல்லை.
ஒரு நபரினுடைய சிறந்த திறமை மற்றும் அறிவின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பவர். அங்கே வேலை நடக்கணும்னா நீங்கள் தான் இருக்கணும். டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ், காம்பிட்டன்ஸ், உங்களுடைய தேர்ச்சி, இதை நம்ம எக்ஸ்பர்ட் பவர் அப்படின்னு சொல்லுவோம், நிபுணத்துவ வல்லமை அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? இப்போ உங்களுக்கு சர்வர் க்ரஷ் ஆயிடுச்சு உங்களோட ஷாப்பில் அல்லது உங்களுடைய ஆஃபீஸில். யூ நோ ஹவு டு ஃபிக்ஸ் இட். ஹவு யூ ஆர் கெட்டிங் தட் பவர் தேர், எக்ஸ்பர்ட் பவர் உங்களோட நாலேஜ்லேருந்து. ஒரு ஐடி பீப்புள் இருக்கிறாங்க, ஈவன் சிஇஓ வந்து அவர் சொல்கிறத கேட்பார். இன்டர்நெட் பிரேக் ஆனிச்சுன்னா அவர் சொல்கிறத கேட்கணும், பிகாஸ் ஹீ இஸ் த எக்ஸ்பர்ட் தேர். அப்போ அந்த பவர் எங்கேருந்து கிடைக்குது? எக்ஸ்பர்ட்னஸ்லேருந்து கிடைக்குது. அண்ட் there's another thing called referent buffer, my dears, right? Result of persons received attractiveness and worthiness. ஒரு நபர் மீது உள்ள கவர்ச்சி மற்றும் அவர் செயற்படக்கூடிய அவருடைய நன்மதிப்பின் மீது நமக்கு கிடைக்கிறது. அவருக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட், அவருடைய அட்மைரேஷன், அவருடைய பர்சனல் அப்பியல், மரியாதை, பாராட்டு, தனிப்பட்ட ரீதியான ஈர்ப்பு. ரைட்? உங்களை எனக்கு பிடிச்சிக்குது, நீங்கள் சொல்கிறத நான் கேட்பேன். அவருடைய பர்சனாலிட்டி, அவருடைய கரிஸ்மா. ரைட்? அதிலிருந்து வரக்கூடியதை நம்ம குறிப்புசார் வல்லமை அல்லது கரிஸ்மெட்டிக் பவர் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் கோஏசிவ் பவர் comes from belief that one person can punish others for non-compliance. நீங்கள் ஒரு விஷயத்தை இணங்கி நடக்காட்டி நான் அவங்கள பனிஷ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால், அவங்களால முடியும்னு சொன்னால், ஒழுக்காற்று நடவடிக்கைகள், பதவி இறக்கங்கள், அபராதங்கள் விதிக்க முடியும்னு அவங்களுக்கு கோஏசிவ் பவர் இருக்குது. அவங்கள யாரையும் விரும்பாட்டியும் அவங்களுக்கும் கூட வேலையை எடுக்கிறதுக்கு பனிஷ் பண்ணுறதுக்கு ஒரு இருக்குன்னா பயத்தின் அடிப்படையில் நீங்கள் பயப்படுவீங்க. அப்போ அவங்களுக்கு கொயேஷி பவர், வற்புறுத்தல் வல்லமை என்பது அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் த சோர்சஸ். அப்போ வெறும் பதவியின் அடிப்படையில் மட்டும் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒருத்தவங்களுக்கு பவர் கிடைப்பது இல்லை. ஸோ த இம்பார்ட்டன்ட் நோட் இஸ் அத்தாரிட்டி பிகம்ஸ் ஒன் சோர்ஸ் ஆஃப் பவர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகாரம் என்பது உங்களுக்கு வழங்கப்படுகிறது என்றால் அது ஒரு சோர்ஸ் தான், லெஜிட்டிமேட்டுக்குள்ளே வரலாம். Managers get authority from positions but must develop other power sources. அவங்களுடைய பதவியில் இருந்து அவர்களுக்கு அதிகாரம் பெறுது, அவங்களுக்கு பவர் என்பது கிடைக்குது. பட் அதை மட்டுமே வச்சுக்கொண்டு அவங்க செய்ய முடியாது. பிகாஸ் த பவர் இஸ் அ ப்ராட் இன்ஃப்ளூயன்ஸ் கேப்பபிலிட்டி பியாண்ட் த ஃபார்மல் அத்தாரிட்டி. முறையான அதிகாரத்துக்கு அப்பால் செல்வாக்கு செலுத்தக்கூடிய திறன் தான் இந்த சக்தி என்பது. ஸோ அத்தாரிட்டியை விட பெரிய விஷயம்தான் ஒரு நிறுவனத்தில் நம்ம செல்வாக்காக ஒரு பவரோடு இருக்கணும் என்பது. ஸோ I hope so you got a very good understanding about this authority, responsibility and power, right? And we'll talk about these types of organizational structure, my dears. You know, management experts have suggested different types of organizational structures based on different bases of departmentalization. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம திணைக்களப்படுத்துவோம் அல்லது துறைமயமாக்கம் சொல்லுவோம்னு சொன்னேன். ரைட்? இதன் அடிப்படையில் ஒரு ஆர்கனைசேஷனை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம். ஹவ் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு மெயின் பி டிவைடட் இன்டு டூ மெயின் கேட்டகரி, ஃபங்க்ஷனல், டிவிஷனல். ரெண்டு தான் மெயின், பட் மெட்ரிக்ஸ் இன்னும் வரலாம். உங்களுக்கு நினைவு தான் நம்ம செயற்பாட்டு ரீதியான துணைக்களப்படுத்தல், டிவிஷனல் ஸ்ட்ரக்சர், இதை தான் நம்ம சொல்கிறோம். திணைக்களப்படுத்தலை தான் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் என்று சொல்கிறது. ரைட்? அப்போது லெட்ஸே இப்போ நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம்னு சொன்னாலும் ஸ்டூடெண்ட்ஸ், தேர் ஆர் லாட் ஆஃப் ஆர்கிடெக்சரல் டிசைனும் டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சரல் பிளான் இருக்கும். அது சிங்கிள் ஸ்டோரி பில்டிங் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கீழுக்கு மட்டும்தான் கட்டுறேன். அண்ட் டபுள் ஸ்டோரின்னு சொன்னால் மேலுக்கும் கீழுக்கும் 2 தட்டு, அல்லது 3 ஸ்டோரி பில்டிங், அல்லது அப்பார்ட்மெண்ட்னு சொல்லுவோம், அது அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கும், அல்லது வில்லா அப்படின்னு சொல்லுவோம். இப்படி நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்குது ஒரு பில்டிங் ஒன்று நம்ம கட்ட போகிறோம்டா, இதை நம்ம ஆர்கிடெக்சரல் பிளான்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸை நம்ம உருவாக்கும் போது, டிபார்ட்மெண்ட்ஸை உருவாக்கும் போது இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ரைட்? இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஹட்டொண்டு அடிக்க போகிறீங்கிற பிளானை வச்சுட்டு நீங்கள் பெரிய ஒரு ஸ்கை ஸ்கிரப்பரை கட்ட முடியுமா? வானளாவிய பில்டிங்கை கட்ட முடியுமா? யூ கான் பில்ட் அ ஸ்கை ஸ்கிரப்பர் வித் அ பிளான் ஆஃப் ஸ்மால் ஹட். ரைட்? பிளான் வச்சுட்டு இருக்கீங்க சின்ன ஒரு குடிசை மாதிரி கட்டுறதுக்கு, பட் அந்த பிளானை வச்சுட்டு பெரிய ஒரு ராக்கெட் மாதிரி வானளாவிய கட்டடங்களை கட்ட முடியாது. ஸோ எந்த டிசைன் நமக்கு பொருத்தம் என்பதை நம்ம சூஸ் பண்ணணும் இல்லையா? அது மாதிரி தான் இங்கேயும் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட்? ஸோ ஸ்ரீலங்காவிலே இந்த ஃபங்க்ஷனல், டிவிஷனல், மெட்ரிக்ஸ் பெரும்பாலும் இல்லை, ஃபங்க்ஷனல், டிவிஷனல் ஸ்ட்ரக்சரின் அடிப்படையில் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பிரிக்கப்பட்டிருக்கக்கூடியதாக பார்க்க முடியும். ரைட்? ஸோ த டெஃபினிஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் இஸ் ஹியர்: when activities or jobs are grouped keeping in mind the functions to be performed, it is called functional structure. Keeping in mind the functions to be performed. நாம் எப்போவெல்லாம் வேலைகளை பிரித்து ஒத்த தன்மையுடைய வேலைகளை குரூப் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்ம எதை மனசில் வச்சுட்டு செய்கிறோம்டா, ஓகே இதுதான் ஃபங்க்ஷன்,
இந்த தொழிற்பாட்டை செய்வதற்காக இருக்கக்கூடிய வேலைகளை நாம் எல்லாம் சேர்த்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்க போகிறோம்னு சொன்னால் அதுதான் தொழிற்பாட்டு கட்டமைப்பு அல்லது செயற்பாட்டு ரீதியான கட்டமைப்பு. ரைட், பாருங்க, செய்யப்பட வேண்டிய பணிகளின் அடிப்படையில் செயற்பாடுகள் அல்லது வேலைகள் தொகுக்கப்படும் போது அது செயற்பாட்டு ரீதியான கட்டமைப்பு எனப்படும். இச்செயற்பாடுகள் தனித்தனி துறைகளாக ஒழுங்கமைக்கப்படுகின்றன. நான் உங்களுக்கு இமேஜும் தந்திக்கிறேன் பாருங்க. இப்போ போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் இருக்கிறாங்க, டிரெக்டர் போர்டு. டிரெக்டர் போர்டுக்குள்ள எம்டி இருக்கிறார், மேனேஜிங் டிரெக்டர் இருக்கிறார். இவர் ஜெனரல் மேனேஜர்னு சொல்லுவோம், எல்லாத்துக்கும் இவர் பொறுப்பு. அப்போ போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ்லேருந்து ரைட் அதிகாரம் என்பது கையாளிக்கப்படுகிறது மேனேஜிங் டிரெக்டர். மேனேஜிங் டிரெக்டர் போர்ட் ஆஃப் டிரெக்டருக்கு ரெஸ்பான்சிபிள். ஆல்சோ மேனேஜிங் டிரெக்டருடைய செயலுக்கு மேனேஜிங் டிரெக்டர் அக்கௌண்டபிள் ஃபார் த போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ். அண்ட் மேனேஜிங் டிரெக்டருக்கு கீழே நாம் ஃபங்க்ஷன்ஸை டிபார்ட்மெண்ட் பண்ணும்போது மேனேஜிங் டிரெக்டர் மனசில் எடுக்கிறார் ப்ரொடக்ஷனோடு சம்மந்தப்பட்ட வேலைகள் இது எல்லாத்தையும் சேர்த்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். அப்போ அந்த ஃபங்க்ஷனை அவர் மனசில் வைக்கிறார். மார்க்கெட்டிங் என்கின்ற தொழிற்பாட்டோடு சம்மந்தப்பட்ட வேலைகள் இது, அதுக்குரிய நபர்கள் இது, அவங்கெல்லாம் சேர்த்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். ஃபைனான்ஸோட சம்மந்தப்பட்ட ஆட்கள் இவங்க, அவங்களுக்குரிய ரிசோர்ஸஸ், அவங்களுக்குரிய ஃபங்க்ஷன், அதெல்லாம் சேர்த்து ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட். பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணணும், அதுக்கு தேவையான நபர்கள், அதுக்கு தேவையான வளங்கள் எல்லாம் சேர்த்து அதுக்குரிய டாஸ்க் எல்லாம் யார் செய்ய போகிறாங்கன்னு சொல்லி அதெல்லாம் பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட். அப்போ இதுதான் ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷன். அப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்டாக பிரிக்கும் போது மனசில் தொழிற்பாட்டை வச்சுக்கொள்வோம். தட் இஸ் சம்திங் கால்ட் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர். இது வந்து மோஸ்ட் காமன் டைப் ஸ்டூடெண்ட்ஸ், மோஸ்ட் காமன் டைப் இதுதான் பெரும்பாலும். ரைட், நீங்கள் பீப்புளை குரூப் பண்ணுறீங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டதா, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டதா, ஃபைனான்ஸா, பர்ச்சேஸா. இப்போ எல்லா அக்கௌண்டனும் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்றா ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே, எல்லா இன்ஜினியர்ஸும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க ஆப்ரேஷன் சைடுக்குள்ளேண்டா தட் இஸ் திங் ஃபங்க்ஷனை வச்சு. அப்போ அவங்க செய்கிற வேலையை மனசில் வச்சுக்கொண்டு ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங், ஃபைனான்ஸ்னு பிரிப்போம். இப்போ உங்களுக்கு தெரியும், லெட்ஸே பெரேரா ஷூஸ் பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும், ஃபேக்ட்ரி ரத்மலானில் இருக்குதுன்னு வைங்க. பெரேரா ஷூங்க ஆக்சுவலாக இருக்குது. ஓகே, அவர் டிபார்ட்மெண்ட்டை பிரிக்கிறார். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் என்ன, ஷூவை தைக்கிறவங்க ப்ரொடக்ஷன். அவர் மனசில் ஷூ தைக்கிறத வச்சுட்டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் உருவாக்குறார். மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் உருவாக்குறார், எதை மனசில் வச்சுக்கிறார், யார் ஷூவை விற்கிறாங்க என்பதை மனசில் வச்சுட்டு. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் உருவாக்குறாரு, என்னத்தை மனசில் வச்சுக்கிறார், யார் காசுன்றது, யார் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது, யார் பட்ஜெட் போடுறது, யார் பேங்க்குக்கு போகிறது. ஸோ த லாஜிக் இஸ் ஃபங்க்ஷனை மனசில் வச்சுட்டு. ஏன் நம்ம எல்லாரையும் ஒன்றுக்குள்ளே போடுறோம். ஒரு ஜூனியர் அக்கௌண்டன்ட் நிற்கிறார், ஜூனியர் அக்கௌண்டன்ட் சீனியர் அக்கௌண்டனுக்கு பக்கத்தில் அதே டிபார்ட்மெண்ட்டை போனால் தான் அவர் லேர்ன் பண்ணுவார் குயிக்காக. தட் சிம்பிள் லாஜிக், நோ? ஸோ திஸ் இஸ் ஃபங்க்ஷனல் structure, my dear. And why we are going to create the functional structure? What are the advantages? The first one is specialization. Because நாம டிபார்ட்மெண்ட் பண்ணும் போதே அவங்களுக்கு இந்தந்த ஜாப் அதோட சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லாத்தையும் உண்டா போடும்போது ஸ்பெஷலி அவங்க குயிக்காக சிறப்பு தேர்ச்சியை கொண்டு வருவாங்க. ஆக்டிவிட்டீஸ் குரூப் அக்கார்டிங் டு த ஃபங்க்ஷன், சிமிலர் டாஸ்க் ஆண்ட ஒன் டிபார்ட்மெண்ட், எஃபிஷியன்சி அண்ட் ஸ்பெஷலைசேஷன். ஒரே வேலையை செய்கிறவங்க அதோட ஒத்த வேலைகளை செய்யக்கூடியவங்க எல்லாருமே ஒரு இடத்துல இருக்கிறதால சிறப்பு தேர்ச்சியும் கற்றுக்கொள்றதும் ஈஸியாக வரும். எவ்ரி ஒன் பிகம்ஸ் எக்ஸ்பர்ட் இன் தியர் ஃபீல்ட். அவங்களோட ஃபீல்டில் அவங்க எக்ஸ்பர்ட் ஆயிடுவாங்க. அண்ட் ஈஸி சூப்பர்விஷன். எல்லாரும் ஒரு இடத்துல ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பகுதியில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் சூப்பர்விஷன் பண்ணுறது ஈஸி. பிகாஸ் டாஸ்க் இன் ஒன் டிபார்ட்மெண்ட் ஆர் சிமிலர் இன் நேச்சர். ஸோ ஈஸி ஃபார் சூப்பர்வைசர் டு கைட் அண்ட் சூப்பர்வைஸ் த எம்ப்ளாய். ஒரே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா டாஸ்க்குமே, ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது எல்லாமே ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக தான் நிற்க போகுது. ரைட், ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜர் ஹீ நோஸ் எக்ஸாக்ட்லி எப்படி அக்கௌண்டன்ட் வேலையை செக் பண்ணணும். ரைட், தட் இஸ் ஈஸி சூப்பர்விஷன். ஆஸ் வெல் அஸ் மை இஸ் ஈஸி கோஆர்டினேஷன், எளிதான ஒருங்கிணைப்பு. சிமிலாரிட்டி ஆஃப் டாஸ்க் ப்ரமோட்ஸ் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் வித் இன் த டிபார்ட்மெண்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணிகள் ஒன்றோடொன்று தொடர்புடையதாக ஒற்றுமையாக இருக்கும்போது அதை ஒருங்கிணைக்கிறது, கட்டுப்படுத்துறது ஈஸி. அண்ட் இட் வில் இன்க்ரீஸ் த மேனேஜரியல் எஃபிஷியன்சி. மேனேஜர்ஸ் பெர்ஃபார்ம் த சிமிலர் ஜாப்ஸ் ரிப்பீட்டட்லி, பிகம் ஸ்பெஷலைஸ் அண்ட் இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி. முகாமைத்துவத்தினுடைய திறனும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆஸ் வெல் அஸ் ட்ரைனிங் கொடுக்கறது ஈஸியாக இருக்கும். வரையறுக்கப்பட்ட திறன்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் பயிற்சி அளிப்பது எளிதாக இருக்கிறது. செலவு குறைக்கப்படுகிறது. எஸ், ரைட். 2 HR மேனேஜர்ஸ் நமக்கு தேவையில்லை. மொத்த கம்பெனிக்குமே ஒரு HR மேனேஜர், ஒரு HR டிபார்ட்மெண்ட் போதும். ரைட், ஸோ மினிமம் டூப்ளிகேஷன் ஆஃப் எஃபர்ட்ஸ், எக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல். ஸோ இட் வில் கிரியேட் லோவர் காஸ்ட். சிக்கன பருமன் நன்மைகள், எக்கனமிஸ் ஆஃப் ஸ்கேல், பொருளாதார அளவு திட்ட சிக்கனங்கள் ஏற்படும். பட் ஸ்டில் ஈவன் தோ நமக்கு இதெல்லாம் நன்மைகளாக இருந்தாலும் கூட ஸ்பெஷலைசேஷன், ஈஸி சூப்பர்வைசேஷன், ஈஸி கோஆர்டினேஷன், மேனேஜரல் எஃபிஷியன்சி அதிகரிக்குது, ட்ரைனிங்காக எஃபெக்டிவாக கொடுக்கலாம், டிக்ரீசிங் காஸ்ட் இருந்தாலும்
Still there are some disadvantages. என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு சொன்னா the narrow focus, right? Departments become specialized in one way, fail to see prospects of whole organization. The result is going to difficult to achieve the organizational goal. What is this? சிம்பிளாக சொல்ல போனால் ஸ்டூடெண்ட்ஸ், மார்க்கெட்டிங் டீம் வந்து என்னத்தை கவனம் செலுப்பாங்க, ரைட்? ஸோ அவங்க ஓகே எங்களோட ஷூஸ் எல்லாம் அப்படி தங்கத்தாலான ஷூ போட்டிங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுள் அது இதுன்னு மார்க்கெட்டிங் டீம் ப்ராமிஸ் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸுக்கு. ஆனால் ப்ரொடக்ஷன் டீமுக்கிட்ட ஒன்றும் கேட்க மாட்டாங்க. உண்மையிலே நம்ம தங்கத்தில் ஷூ செய்யலாமா இல்லையா, அவ்வளோவுக்கு நம்மளோட குவாலிட்டியா, அவ்வளோவுக்கு நம்ம கொடுக்கலாமா? அப்போ ஒவ்வொருத்தரும் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தான் தெரியும். மொத்த கம்பெனி லொஸ்ல போகுதா லாபத்தில் போகுதாங்கிறதுலாம் தெரியாது. அவங்களுக்கு அவங்களோட சேல்ஸ் டார்கெட் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அவங்களுக்கு செலவை பற்றின கண்ணுக்கு தெரியாது. ஆனால் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க பார்ப்பாங்க என்ன, ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஓகே பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம இயங்கணும், காசை ரொம்ப செய்யக்கூடாது. அவங்க வந்து கம்பெனியுடைய எக்ஸ்பென்ஷனை பற்றியோ, கம்பெனி லொஸில் போகுதா நஷ்டத்தில் போகுதா, நம்ம செலவை குறைக்கலாமா இல்லையா, அவங்க நிதி கூற்றுக்களை ப்ரிப்பேர் பண்ணுறது, ஐஎஃப்ஆர்எஸ் அது இதுன்ட்டு அவங்களோட உலகம் தனி. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மொத்த கம்பெனி என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டாங்க. தட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர். அண்ட் டிபார்ட்மெண்டல் கன்ஃப்ளிக்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏசிக்கிட்டே இருப்பாங்க. மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் பெரும்பாலும் நாங்கள் மார்க்கெட் பண்ணணும், இந்த ஃபைனான்ஸ் இவங்க சல்லியை தராங்கல்ல அது செய்கிறாங்க இல்லையாங்கன்னு அவங்கள குறை சொல்லியிருப்பாங்க. ஃபைனான்ஸில் இருக்கிறவங்க இந்த மார்க்கெட்டிங் பீப்புள் இந்த ப்ரொடக்ஷன் தேவையில்லாமல் செலவு இழுத்து வைக்கிறாங்க, இங்கே காசு இருக்குதா இல்லையான்னு கணக்கெடுக்கிறாங்கல்ல, எங்கள்கிட்ட ஒன்றும் கேட்குறாங்கல்ல, அவங்கள பற்றி குறை சொல்லியிருப்பாங்க. அங்கே ஃபேக்ட்ரி இந்த மார்க்கெட்டிங்கில் தொல்லையும் தாங்க முடியல, ஃபைனான்ஸில் தொல்லையும் தாங்க முடியல, இங்கே வேலையை செய்ய விடுறாங்கல்ல, ப்ரொடக்ஷன் நடக்கணும், அவங்களோட ஓன் பிரச்சனை, அவங்களோட உலகத்துக்குள்ளே அவங்க இருப்பாங்க. எனவே த ஹெட்ஸ் திங்க் தேர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் எம்பயர்ஸ். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஹெட்னு நினைக்கிறேன் நாங்கள் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய அரசர்கள், அதனால் மற்றதை கணக்கெடுக்கிறல்ல, ரைட்? ஸோ இது ஒரு பிரச்சனையாக வரும் ஸ்டூடெண்ட். அதே சமயம் கோஆர்டினேஷன் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டிஸ், பிகாஸ் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்போது கோஆர்டினேஷன் பண்ணுறதும் கன்ஃப்ளிக்ட் ஆகும். பிகாஸ் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அவங்க பணத்தை சேமிக்கணும்னு நினைப்பாங்க, மார்க்கெட்டிங் வந்து செலவு பண்ணணும், ரெண்டு பேரும் அடிச்சு கொள்வாங்க. அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் இஷ்யூஸ் வரும். டிஃபிகல்ட் டு ஃபிக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி வென் ஆர்கனைசேஷன் கோல்ஸ் நாட் அச்சீவ்ட். இப்போது நிறுவனத்தினுடைய கோல் ஒன்று தான் மைடியஸ், லாபத்தை உச்சப்படுத்தணும். இப்போ லாபத்தை உச்சப்படுத்துறத அடைஞ்சு கொள்ளல நிறுவனம்டா யாரை குறை சொல்கிறேன்? மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க நாங்கள் மார்க்கெட்டிங்கை சரியாக தான் செஞ்சோம், எங்களோட இல்லை இல்லை. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க நாங்கள் பொருளை நீங்கள் சொன்ன டார்கெட்டுக்கு உற்பத்தி செஞ்சு தந்தோம், மார்க்கெட்டிங் பண்ணாதது பொருளை விற்காது எங்களோட பிரச்சனை இல்லை. ஃபைனான்ஸ் பீப்புள் சொல்லுவாங்க எங்களோட ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் என்ன நடந்துச்சோ அதைத்தான் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணலும், மார்க்கெட் பண்ணி சல்லியை கொண்டு வராதுக்கு நாங்கள் ரிப்போர்ட் பண்ணி லொஸ் காட்டிட்டோம், எங்கட மேலே நீங்கள் பொறுப்பு கூற முடியாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ டிஃபிகல்ட் டு ஃபிக்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ இங்கே யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறங்கிறதுல பிரச்சனை இருக்கும், ரைட்? எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்டதுங்கிறத மறந்தே போய்த்துருவாங்க, ரைட்? ஆஸ் வெல் அஸ் இன்ஃப்ளெக்சிபிலிட்டி. எம்ப்ளாயீஸ் ட்ரெயின்ட் ஃபார் ஒன்லி ஒன் ஃபங்க்ஷன். ஒரு தொழிற்பாடு ஒரு வேலைக்கு தான் நம்ம ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட்டை நம்ம அவங்களை பழக்கியிருப்போம், ரைட்? அதனால் அவங்களுக்கு அவங்களுடைய பார்வை தான் தெரியுமே தவிர மற்றவங்க அவங்களோட வேலையை எப்படி பார்க்குறாங்கன்னு ஃப்ளெக்சிபிளாக இருக்க தெரியாது. ஒரு பணியில் மட்டுமே பயிற்சி பெற்ற ஊழியர்கள் மற்றவர்களின் கண்ணோட்டங்களை புரிந்து கொள்வதில் சிரமப்படுவாங்க. ஸோ திஸ் இஸ் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் அ ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் ஐடியா. ஸோ தென் எந்த மாதிரியான கம்பெனிக்கு இந்த ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் ஸ்வீட் ஆகும்னு சொன்னால், ஒன்லி ஒன் ப்ராடக்ட் இஸ் ஷோல்ட். ஒரு பொருளை மட்டும் நம்ம உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப வந்து, பிகாஸ் அந்த ஒரு பொருள், அந்த பொருளுக்கு மார்க்கெட்டிங், அந்த பொருளுக்கு ப்ரொடக்ஷன், அந்த பொருளுக்கு பர்ச்சேசிங், இட் மோர் சூட்டட், ரைட்? இப்போ ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் இஸ் சூட்டபிள் வேர் the size of the business unit is large. நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய அந்த பெர்டிகுலர் யூனிட் வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டிபார்ட்மெண்ட் வேணும், ஆக்கள் வேணும், இல்லாட்டி நமக்கு மேனேஜ் பண்ண இயலாது என்கின்ற சில கட்டங்களில் நீங்கள் இருக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் எஸ் டெஃபினெட்லி உங்களுக்கு பொருந்தும் டிபார்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. அதே சமயம் கட்டாயமாக ஸ்பெஷலைசேஷன் என்பது தேவைப்படுது, அதை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க. அதே சமயம் அதிகாரத்தை நம்ம பரவலாக்கி டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கு கொடுக்கலாம், நம்ம ஒரே ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறோம் என்றாலும்
that is more suitable. So ஒரு டைப் ஆஃப் ப்ராடக்ட் அது ஷூண்டா ஷூ மட்டும் அப்படி செய்கிறவங்களுக்கு தான் இது ரொம்பவே பொருந்தமாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர், ரைட்? ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் த டிவிஷனல் ஸ்ட்ரக்சர். இதை நம்ம த எம்பையர் மாடல் அப்படின்னு சொல்லலாம், ஒரு அரசாட்சி மாதிரி, எம்பையர் மாடல், ரைட்? லெட் மீ கிவ் யூ டெஃபினிஷன். For organization that are very large in size, ரொம்பவே பெருசு, வெரி லார்ஜ், நாட் அ பிஸ்னஸ் யூனிட்டா. நான் சொல்கிறது பிஸ்னஸ் யூனிட் இல்லை. பிஸ்னஸ் யூனிட்டுங்கிறது ஒரு பொருளை உற்பத்தி பல பொருள்களில் ஒரு பொருளை விற்பனை செய்கிறேன்னா அந்த ஒரு பொருளை விற்பனை செய்கிறது ஒரு யூனிட். அந்த யூனிட் பெருசுன்னா ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சருக்கு போகலாம், ஒரு பெர்டிகுலர் ப்ராடக்ட் இருக்குதுண்டா. பட் தட் ஆர் வெரி லார்ஜ் இன் சைஸ் அண்ட் ப்ரொடியூஸ் மோர் தென் ஒன் ப்ராடக்ட், ரைட்? ஒரு பொருளுக்கு மேலே பொருளை உற்பத்தி செய்கிறாங்க, விற்பனை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் இஸ் நாட் மோர் சூட்டபிள். தே நீட் டு இவால்வ் அ டிசைன் கோப் வித் அ காம்ப்ளெக்சிட்டி. பிகாஸ் நிறைய பொருள், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ், நிறைய பிஸ்னஸ் யூனிட் ரொம்ப பெருசாக இருக்கிறாங்கன்னு சொன்னால், யூனோ நாம் டிவிஷனல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே போகணும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே ஒரு டிவிஷன், அந்த டிவிஷனுக்கு கீழே அப்புறம் டிபார்ட்மெண்ட். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் டிவிஷனல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடியது. அப்போது சிம்பிளாக சொல்ல போனால் என்ன, கம்பெனி ரொம்ப பெருசாகிருச்சு, ஏகப்பட்ட பொருளை நீங்கள் விற்கிறீங்க, ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சரை மட்டுமே வச்சுக்கொள்ள முடியாது, இட் வில் பிரேக், ரைட்? இப்போ நீங்கள் இன்சூரன்ஸும் விற்கிறீங்க, ஐஸ்கிரீமும் விற்கிறீங்க. நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜரை வச்சுக்கிட்டு ஐஸ்கிரீமையும் விற்க முடியாது, இன்சூரன்ஸையும் விற்க முடியாது. தே ஆர் டூ டிஃப்ரெண்ட். அப்போ கம்பெனியை நீங்கள் செப்பரேட் டிவிஷனாக மினி மினி கம்பெனிஸாக உருவாக்க முடியும், உருவாக்கணும். தட் இஸ் டிவிஷனல் மைடியஸ். ஹியர் சி, ஒரு மேனேஜிங் டைரக்டர் முதல் நம்ம பார்க்கும்போது ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சரை பாருங்கள். ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சருடைய நான் உங்களுக்கு இமேஜை நான் காட்டியிருந்தேன், இந்த டெஃபினிஷன் ஹியர். இப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. மேனேஜிங் டைரக்டர் நேரடியாகவே என்ன செய்கிறார், ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங், ஃபைனான்ஸ், பர்ச்சேஸ் என்று ஒரு பொருள் இருக்கிறதால அந்த பொருளினுடைய ப்ரொடக்ஷன், அந்த பொருளினுடைய மார்க்கெட்டிங், அந்த பொருளினுடைய ஃபைனான்ஸ், பர்ச்சேஸ்ன்னு பிரிச்சு விட்டார். பட் இப்போ ஒரு எம்டி இருக்கிறார். அந்த எம்டி அந்த கம்பெனியுடைய மொத்த ப்ராடக்ட் லைனுக்குமே அவர் பொறுப்பு. அவங்க காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் விற்கிறாங்க, மெடிசின் விற்கிறாங்க, கார்மெண்ட்ஸ் விற்கிறாங்க, ஃபுட்வேர் விற்கிறாங்கண்டா ஒவ்வொன்றுமே தனித்தனியான விஷயம். இப்போ மெடிசினை மார்க்கெட் பண்ண தெரிஞ்சவருக்கு கார்மெண்ட்டை மார்க்கெட் பண்ண தெரிய முடியாது, ரெண்டுக்கும் ஒரே மார்க்கெட்டிங் ஹெட்டை போட முடியாது நாம. அப்போ தீஸ் ஆர் ஸ்மால் ஸ்மால் எம்பையர், ரைட்? அப்போ நாம் என்ன செய்கிறோம், இந்த ப்ராடக்டோட சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் சேர்த்து, இப்போ காஸ்மெட்டிக்னா காஸ்மெட்டிக்கு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் தனியே, மெடிசினுக்கு தனியே, கார்மெண்ட்ஸுக்கு தனியே, ஃபுட்வேருக்கு தனியே. இப்படி நாம் உருவாக்குறது தான் டிவிஷனல் ஸ்ட்ரக்சர், ரைட்? ஸோ உங்களுக்கு தெரியும், சாஃப்ட்லாஜிக் தெரியும். சாஃப்ட்லாஜிக் ஹோல்டிங்ஸ் கம்பெனி, பெரிய கம்பெனி. ஹோல்டிங்ஸ் கம்பெனினாலே நிறைய டிஃப்ரெண்ட் கம்பெனிஸை வச்சுட்டு இருக்கக்கூடிய கம்பெனி, எல்லாத்தையும் விற்கிறாங்க. ஆசி ஹாஸ்பிட்டல் யார், சாஃப்ட்லாஜிக். ஹெல்த் கேர், ரைட்? ஆடல், பர்கர் கிங். பர்கர் கிங் தெரியும், கொழும்பு பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆடலும் கொழும்பு பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும். ரீட்டைல் இண்டஸ்ட்ரி யார், சாஃப்ட்லாஜிக் ஹோல்டிங்ஸில். இன்சூரன்ஸே இருக்குது ஸ்டூடெண்ட், சாஃப்ட்லாஜிக் லைஃப்னு சொல்லி, லைஃப் இன்சூரன்ஸ். அப்போது இது எல்லாமே ஒவ்வொன்றுமே தனித்தனியான மினி கம்பெனிஸ், ரைட்? இப்போ அவங்களுடைய ரீட்டைல் டிவிஷன், இப்போ ஓடல், பர்கர் கிங் மாதிரியான ரீட்டைல் டிவிஷனுக்கு தனியாக மார்க்கெட்டிங் மேனேஜர் வைக்கணும், அதுக்கு தனியாக ஹெச்ஆர் இருக்கணும், அதுக்கு தனியாக ஃபைனான்ஸ் இருக்கணும், அதுக்கும் ஹாஸ்பிட்டல் டிவிஷனுக்கு சம்மந்தம் இல்லை, ஹெல்த் கேர் இருக்கும். தட்ஸ் சம்திங் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் த டிவிஷனல் ஸ்ட்ரக்சர். ஸோ இதனுடைய கீ ஃபீச்சர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால், செப்பரேட் டிவிஷன் ஃபார் ஈச் ப்ராடக்ட். இங்கே மோர் தென் ஒன் ப்ராடக்ட் இருக்கும். ஒவ்வொரு பொருளுக்கும், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே தனித்தனியான ஒவ்வொரு செப்பரேட் டிவிஷன்ஸை நம்ம உருவாக்குவோம். அண்ட் ஈச் டிவிஷன் இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் மேனேஜர். அவங்களுக்குண்டு ஒரு பொறுப்பு, ஜென்ரல் மேனேஜராக இருப்பாங்க. அந்த ஈச் டிவிஷனுக்குள்ள ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங், ஃபைனான்ஸ், ஃபங்க்ஷன் என்று சொல்லி டிபார்ட்மெண்ட்டை உருவாக்க முடியும். அண்ட் ஈச் டிவிஷன் டென்ஸ் டு அடாப்ட் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் வித்தின். அதாவது அந்த ஒவ்வொரு டிவிஷன், அந்த பொருளினுடைய டிவிஷனுக்குள்ள ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்கு, டிபார்ட்மெண்ட் போய், ரைட்? ஸோ வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ்? வெரி சிம்பிள். டெவலப்மெண்ட் ஆஃப் பர்சனல், ரைட்? All activities related to one product under one department, it will help to develop varied skills in head, prepare for a higher post. So ஒரு தயாரிப்பு தொடர்பான அனைத்து செயற்பாடுகளும் ஒரே பிரிவின் கீழ் வருவதால்
அந்த பிரிவு தலைவருக்கு பல்வேறு திறன்களை வளர்த்துக்கொள்ளும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், மேனேஜிங் டைரக்டர் ப்ரொடக்ஷன் மார்க்கெட்டிங் ஃபைனான்ஸ் பர்ச்சேஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ராடக்டினுடைய எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தார். பட் இங்கே இருக்கக்கூடிய மேனேஜிங் டைரக்டர் காஸ்மெட்டிக், மெடிசின், கார்மெண்ட்ஸ், ஃபுட்வேர்னு பல்வேறுபட்ட இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் மார்க்கெட்டிங் ஃபைனான்ஸ்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒவ்வொன்றிலையும் பார்க்கணும். அப்போது இங்கே வந்து அவங்களுக்கு ஒரு துறையை தாண்டி நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கான டெவலப்மெண்ட் கிடைக்கும். As well as the accountability, performance of each department easily assessed, easy fixation of responsibility for poor performance, right? அப்போ இவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டியும் கூட. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சொஃப்லஜிக் ஹோல்டிங்ஸில் ஆர்டல் கம்பெனி லொஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், யாரை எக்ஸாக்டாக ப்ளேம் பண்ணணும் என்பது தெரியும். ஹாஸ்பிட்டல் மேனேஜரை, ஹெல்த் கேரில் இருக்கக்கூடிய எம்டியை நம்ம போய் திட்ட முடியாது. இன்னும் ரீட்டைலில் இருக்கக்கூடிய டிவிஷன் ஃபெயில் ஆனது, அப்போ நமக்கு தெரியும். அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. ஃபாஸ்ட் டிசிஷன் மேக்கிங். Each division functions independently, so the result is going to be much faster decisions, promote the flexibility and initiative. ஒவ்வொரு பிரிவும் சுயாதீனமாக செயல்படுவதால் முடிவுகள் விரைவாக எடுக்கப்படும், நெகிழ்வுத்தன்மையானதும் முன்முயற்சியை ஊக்குவிக்கிறது. அண்ட் எக்ஸ்பென்ஷன் அண்ட் growth, நியூ டிபார்ட்மெண்ட்ஸ் கேன் பி ஈஸிலியர். ஒவ்வொரு டிவிஷனுக்குள்ளேயும் புதிய புதிய டிபார்ட்மெண்ட்டை நம்ம செய்ய முடியும். ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு டிஸ்டர்ப் த எக்ஸிஸ்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ், ரைட்? பட் ஸ்டில் வி ஆர் கோயிங் டு ஹேவ் சம் டிஸ்அட்வான்டேஜஸ் மை டியர்ஸ், தட் ஆர் ரிசோர்ஸ் கான்ஃப்ளிக்ஸ், வள மோதல்கள், வளங்களை ஒதுக்குவதிலிடையே கொஞ்சம் பிரச்சனைகள் வர முடியுமாக இருக்கும், ரைட்? பிகாஸ் ஒரு டிவிஷனுக்கு வந்து பணம் தேவைப்படும், பட் அதுக்கு வந்து ஹெட் ஆஃபீஸ் கொடுக்க மாட்டாங்க, அந்த பிரச்சனை வரும். செலவு கூட, பிகாஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரிசோர்ஸ் தேவை, எல்லா டிவிஷனுக்கும் தேவை. ஸோ மொத்த கம்பெனி இயக்குறங்கிறது இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங், ரைட்? As well as the divisional focus, heads focus only on their product may fail to identify as a part of a common organization. ஏற்கனவே டிவிஷனில் இருக்கிறது தான், அவங்களோட டிவிஷனை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர they are not going to focus on other thing. அவங்க ஒரு கம்பெனியோ ஒரு ஹோல்டிங் கம்பெனியாக பார்க்க மாட்டாங்க, ரைட்? அப்போ யாருக்கு தான் இந்த டிவிஷனல் ஸ்ட்ரக்சர் சூட்டபிள்னு சொன்னால், நம்பரோட ப்ராடக்ட்ஸ் மோர் தென் ஒன். ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடியதுக்கு டிவிஷனல் ஸ்ட்ரக்சர் பொருத்தம், ஒரு ப்ராடக்ட்டுண்டா எது பொருத்தம்னு சொன்னேன், ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர் பொருத்தம். As well as different manufacturing technologies and marketing methods used, because ஒவ்வொரு உற்பத்தியுமே ஒவ்வொரு பொருளுமே வித்தியாசமானதாக இருக்கிறதால நீங்கள் யூஸ் பண்ணுற மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, மார்க்கெட்டிங் மெத்தடெல்லாம் ஒன்றுக்கு ஒன்றை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னால் நிச்சயமாக டிவிஷனல் ஸ்ட்ரக்சர் தான் பொருந்தும். அண்ட் சைஸ் ஆஃப் கன்சர்ன் இஸ் வெரி லார்ஜ் ஓ க்ரோவிங். பெரிய அளவுக்கு லார்ஜாக இருக்கிறீங்க, பெரிய ஒரு கம்பெனி ஆகிக்கிறீங்க, நிறைய பொருட்களை உற்பத்தி செய்கிறீங்க, நிறைய இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் டிவிஷனல் தான். அண்ட் அதர் டைப்ஸ் ஆஃப் டிவிஷனல் ஸ்ட்ரக்சர், இதை நம்ம கஸ்டமர் பேஸ்ட் டிவிஷன் உருவாக்க முடியும், ஜியோக்ரஃபிக்கலாக டிசிஷனை உருவாக்க முடியும், டீம் பேஸ்ட் டிவிஷன், ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் யூனிட்னு சொல்லி எல்லாம் அந்த டிவிஷனல் ஸ்ட்ரக்சரை வந்து நாம் உருவாக்க முடியுமா இருக்கும். டிவிஷனல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், சரி? ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு நோ. லெட் மீ டாக் அபவுட் திஸ் மெட்ரிக்ஸ் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் மை டியர்ஸ். மெட்ரிக்ஸ் என்பது இது வந்து ரொம்ப சிக்கலான ஒன்று, ரைட்? இது நம்ம ஏற்கனவே படித்த இந்த டிவிஷனலையும் சரி, அதே சமயம் இந்த ஃபங்க்ஷனலையும் சரி, ரெண்டையும் கலந்த உண்டா இருக்கும் மெட்ரிக்ஸ், ரைட்? ஒரு எம்ப்ளாய்க்கு 2 பாஸ் இருப்பாங்க, எஸ், 2 பேர் கட்டளையிடுவாங்க, ரைட்? எம்ப்ளாயிஸ் வந்து ஃபங்க்ஷனல் ஏரியாவிலையும் இருப்பாங்க, அடுத்தது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜருக்குலையும் இருப்பாங்க. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ த மெட்ரிக் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இஸ் ஒன் விச் ஸ்டாஃப் அண்ட் ஃபங்க்ஷனல் எம்ப்ளாயிஸ் ஆர் allocated to both a basic functional area into a product or project manager. ஒரு பெர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கும் ஒதுக்கி வச்சுருப்பாங்க, ஃபங்க்ஷனுக்கும் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இது ரொம்ப சிக்கல் பிடிச்ச ஒன்றா இருக்கும். பாருங்கள் இதனுடைய ஸ்ட்ரக்சரை. சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ரைட்? வைஸ் பிரசிடென்ட் இன்ஜினியரிங், ஒரு இன்ஜினியரிங் ஸ்டாஃப் இருந்தால் அவர் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஏக்கும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், இன்ஜினியரிங்கினுடைய விபிக்கும் அவர் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அதே இன்ஜினியரிங் ஸ்டாஃபை இன்னொரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இன்னொரு ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பார், அந்த பி ப்ராஜெக்டுக்குள்ளேயும் போட்டிருப்பாங்க. அவருக்கும் அவர் சொல்கிறதையும் இவர் கேட்கணும், இவர் சொல்கிறதையும் கேட்கணும், 2 பேரும் வேறு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் திஸ் மெட்ரிக்ஸ் மைடியஸ். ஒரு மெட்ரிக்ஸாக உருவாக்குறேன், ரைட்? ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போட்டு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் போட்டிருப்பார். லெட்ஸே வேர்துஷா கம்பெனிக்கு தானே மைடியஸ், பிக் ஐடி கம்பெனின்னு கொலம்போ, ரைட்? ஐ திங்க் ஐடி பார்க்கில் இருக்குது, ரைட்? ஸோ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிக்கிறீங்க, உங்களுக்கு ஃபங்க்ஷனலாக ஒரு பாஸ் இருக்கிறார், ஹெட் ஆஃப் இன்ஜினியரிங். உங்களோட சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஹெட் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்கிறார். உங்களுடைய டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், ரைட்? உங்களுடைய சேலரி, உங்களுடைய லீவ், உங்களோட ட்ரைனிங் எல்லாத்தையும் அவர் தான் ஹேண்டில் பண்ணுறார்.
இன்னொருத்தர் இருக்கிறார் உங்களுக்கு ரெண்டாவது போஸ் உங்களோட ப்ராஜெக்ட் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் லெட்ஸே நீங்கள் டயலாக் கம்பெனிக்கு ஒரு ஆப்பை டெவலப் பண்ணிக்கிறீங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்கிறார் அவருக்கு நீங்கள் எதை கோட் பண்ணணும் இன்றைக்கு என்ன நீங்கள் எழுதணும் என்ன செய்யணுங்கிறது அவரும் சொல்லுவார் இவரும் சொல்லுவார் தட் இஸ் அ மெட்ரிக்ஸ் ரெண்டு பேருக்குமே நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் தட் சம்திங் கால் மெட்ரிக்ஸ் ரைட் ஐ ஹோப் ஸோ யூ காட் த பாயிண்ட் ஸோ த கீ ஃபீச்சர்ஸ் த டுவல் லைன்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஃபங்க்ஷனலாகவும் நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கும் செய்யணும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் நீங்கள் செய்யணும் செயற்பாட்டு அதிகாரம் மற்றும் திட்ட அதிகாரம் ரெண்டு பேருமே உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது ஏன்னா எம்ப்ளாயிஸ் ரிப்போர்ட் டூ மேனேஜர்ஸ் ரெண்டு பேருக்குமே நீங்கள் பதில் சொல்ல வேண்டியவர் combines the benefit of functional specialization and the product project specialization செயற்பாட்டு துறைசார் நிபுணத்துவம் மற்றும் தயாரிப்பு திட்ட நிபுணத்துவம் ஆகிய ரெண்டின் நன்மைகளையும் ஒருங்கிணைக்கிறது ஸோ தென் வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் சிம்பிள் பெஸ்ட் கோஆர்டினேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஒருத்தர் ப்ராஜெக்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கொள்வார் ஒருத்தர் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கொள்வார் பெட்டர் கோஆர்டினேஷன் ரைட் தட் கேன் பி a thing and adaptable to dynamic environment மாறும் சூழலுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்கக்கூடியது effective utilization of resources உதாரணத்துக்கு இப்போ டயலாக் கம்பெனியுடைய ஆப் ப்ராஜெக்ட் முடிஞ்சுன்னு வைங்களேன் ரைட் நீங்கள் உங்களை வேலையை வீட்டில் யாரும் தூக்க போகிறது கிடையாது நீங்கள் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போயிடுவீங்க இப்போ கமர்ஷியல் பேங்க்குக்கு ஒரு அப் வந்து டெவலப் பண்ணுவீங்க ஸ்டில் நீங்கள் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தான் இருப்பீங்க ரைட் அண்ட் sufficient time for top management with a delegation to project management ஸோ உயர் முகாமைத்துவத்திற்கு போதுமான நேரம் கிடைக்கிறது எனவே திட்ட முகாமையாளர்களுக்கு பொறுப்பு வழங்கப்படுவதால் அண்ட் எக்ஸலன்ஸ் இன் இன்டர் டிசிப்ளினரி ஸ்பெஷலைசேஷன் துறைகளுக்கு இடையிலான நிபுணத்துவத்தில் சிறந்து விளங்குற அண்ட் குழுப்பணியை வளர்க்குற டெவலப்மெண்ட் ஆஃப் டீம் ஒர்க் இருக்கும் அண்ட் இம்ப்ரூவ் த ஸ்கில் எல்லாமே சிம்பிள் ரைட் ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் மெட்ரிக்ஸ் பட் ஸ்டில் இதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது ஸ்டூடெண்ட் என்னென்னு சொன்னால் வயலேஷன் ஆஃப் யூனிட்டி ஆஃப் கமாண்ட் நம்ம படிக்கும்போது ஹென்ரி ஃபயலினுடைய பிரின்சிபல் உங்களுக்கு படித்து தந்திருப்பேன் யூனிட்டி ஆஃப் கமாண்ட் ஒருத்தர் தான் கட்டளையிட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யூனைட்டி ஆஃப் கமாண்ட் கட்டளையிடலின் ஒருமைப்பாடு என்கின்ற அந்த பிரின்சிபலை இங்கே மீறுறோம் பிகாஸ் ரெண்டு பேர் சொல்லுவாங்க அவர் ஒன்று சொல்லுவார் இவர் ஒன்று சொல்லுவார் இவர் இதை செய்யாதீங்க பாருங்க அதே விஷயத்தை அவர் செய்யுங்க பாரு யாருக்கு நம்ம எதை சொல்கிறது தட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் திஸ் மெட்ரிக்ஸ் ரைட் ஒன் பாஸ் இருக்கணுங்கிற ரூல் வந்து இங்கே இல்லை ஆஸ் வெல் அஸ் காஸ்ட்லி ஸ்ட்ரக்சர் அதிக செலவு மிக்க ஒரு கட்டமைப்பு இது அண்ட் ப்ராப்ளம் ஆஃப் ஓவர் ஸ்பெஷலைசேஷன் மிதமிஞ்சிய விசேட தேர்ச்சி பிரச்சனை ஒன்று இருக்கும் ஓவர் ஸ்பெஷலைசேஷன் பிரச்சனை ஒன்று இருக்கும் ஆஸ் வெல் அஸ் டிஃபிகல்ட் டு பேலன்ஸ் சமநிலைப்படுத்துறது கடினம் ஃபீலிங் இன்செக்யூரிட்டி பாதுகாப்பு இல்லை லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் எமங் செப்பரேட் ஃபங்க்ஷன் தனித்தனி செயற்பாடுகளுக்கு இடையில் ஒருங்கிணைப்பு இல்லை அது எல்லாமே இந்த மெட்ரிக் ஸ்ட்ரக்சரினுடைய ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக நம்ம பார்க்க முடியும் ரைட் அண்ட் லெட் மீ டாக் அபவுட் திஸ் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி மை டியர்ஸ் ஸோ டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டின்னு சொன்னால் லெட்ஸே இப்போ நீங்கள் ஒரு பேக் கொண்டு போட்டிக்கிறீங்க ஒரு 50 கிலோகிராம் பேக்குன்னு வைங்களேன் தனியாக 50 கிலோகிராம் பேக்கை முதுகில் சுமந்துட்டு நீங்கள் போக முடியுமா கொஞ்சம் டிஃபிகல்ட் கொஞ்சம் இல்லை 50 கிலோகிராம் சுமக்குங்கிறது கிட்டத்தட்ட 2 சிமெண்ட் பேக் மாதிரி நோ இட்ஸ் நாட் பாசிபிள் அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க அதில் ஒரு 10 கிலோகிராம் எடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்டு கொடுக்குறீங்க இன்னொரு 10 கிலோகிராம இன்னொரு ஃப்ரெண்டு 5 பேர்கிட்ட பிரிச்சிங்கன்னா இப்போ ஏழுமா தட் இஸ் டெலிகேஷன் உங்களோட ஒர்க்லோட இன்னொருவங்களுக்கு உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பொதுவாக உங்கள்கிட்ட பவர் இருக்குது நீங்கள் அதை கொடுக்க முடியும் அதுதான் அதிகார பகிர்வு டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி லெட்ஸே நீங்கள் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துறீங்க இந்த வெட்டிங் ஈவெண்ட் பர்த்டே ஈவெண்ட் எல்லாம் நடத்தி கொடுக்குறது தான் உங்களோட வேலை ரைட் பம்பலப்பீட்டில் நடத்துறீங்கன்னு வைங்களேன் நீங்கள் வெட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணுறீங்க அடுத்த வீக் வந்து உங்களுக்கு 3 வெட்டிங் இருக்குது ஒரே நாளில் 3 வெட்டிங் இருக்குது ஒரே நாளில் 3 இடத்துல நீங்கள் இருக்க முடியுமா இருக்க முடியாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு இந்த ஒர்க்கை நீங்கள் டெலிகேஷன் பண்ணணும் உங்களோட அதிகாரத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்து அந்த வேலையை நடக்கணும் தட் இஸ் டெலிகேஷன் ஸோ லெட்ஸ் சி த டெஃபினிஷன் ஹியர் டெலிகேஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் a process of entrusting the responsibility and authority உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரம் மட்டும் கிடையாது எப்போது அதிகாரம் கொடுக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் பொறுப்பு போகும்னு நான் சொல்லிட்டேன் ஸோ உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் கொடுக்கிறீர்கள் டு த சபார்டினேட்ஸ் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட and you are creating accountability on those who are entrusted with authority and responsibility யாருக்கிட்ட உங்களோட அதிகாரத்தையும் கொடுத்து உங்களோட பொறுப்பையும் கொடுக்குறீங்களோ அவங்கள்ட்ட வகை கூறலான இந்த பொறுப்பு கூறலை நீங்கள் உருவாக்குறீங்க தட் இஸ் சம்திங் கால்ட் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி ரைட் அப்போ பொறுப்பையும் அதிகாரத்தையும் அக்கௌண்டபிலிட்டியையும் கொடுக்கிறது அதே சமயம் ஸ்டூடெண்ட் ஏற்கனவே நான் சொன்னதுதான் டெலிகேஷன் மீன்ஸ் டவுன்வர்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அத்தாரிட்டி ஃப்ரம் சுப்பீரியர் டு சபார்டினேட் அதிகார பகிர்வு என்பது அதிகாரத்தை மேலதிகாரிடமிருந்து கீழ்நிலை ஊழியர்களுக்கு நீங்கள் கீழ் நோக்கி மாற்றுவது எப்பயுமே அதிகார பகிர்வு
கொடுக்குறீங்க அல்லது அதிகாரம் என்பது மேலிருந்து கீழ் நோக்கி தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ரைட். அண்ட் ரிக்வயர்ட் ஃபார் எஃபிஷியன்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆர்கனைசேஷன், நிறுவனம் திறமையாக செயற்பட வேண்டும் என்றால் அதிகார பங்களிப்பு இருக்கணும். இட் எனேபிள்ஸ் த மேனேஜர்ஸ் டு யூஸ் டைம் ஆன் ஹை ப்ரையாரிட்டி ஒர்க். ஸோ மேலே இருக்கிறவங்க அதிகாரங்களையும் கொடுத்து பொறுப்பையும் கொடுத்துட்டு முக்கியமான அவங்களோட நேரத்தை ஹை ப்ரையாரிட்டியில் வேலைக்கு கொடுக்க முடியும். அதே சமயம் கீழ்நிலை ஊழியர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு இது உதவுது. நாட் அ ப்ராசஸ் ஆஃப் அப்டிகேஷன், மேனேஜர் ஸ்டில் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பர்ஃபார்மன்ஸ். ரைட். இப்போ அதிகாரத்தை கொடுத்துட்டாங்கிறதுக்காக அவங்களுக்கு மேல் உள்ளவங்களுக்கு இவங்க பொறுப்பு இல்லைன்றது இல்லை. ரெஸ்பான்சிபிலிட்டி கேன் நாட் பி டெலிகேட்டட். ரைட். நான் ஏற்கனவே சொல்லி தான் இருக்கேன். ஸோ தீஸ் ஆர் த கீ பாயிண்ட்ஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர். லெட்ஸ் சே சம் எக்ஸாம்பிள்ஸ் மை டியர்ஸ். லெட்ஸ் சே நீங்கள் உங்களோட அசிஸ்டனுக்கு சொல்கிறீங்க, ரைட், ஓகே இன்றைக்கு வெட்டிங் இருக்குது, நீங்கள் இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையும் மவுண்ட் லெவனியாவில் இருக்கிற வெட்டிங்குக்கு பாருங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் உங்களோட அதிகாரத்தை கொடுக்குறீங்க. ரைட். ஸோ அதனை பெற்றுக்கொள்கிறவர் டியூட்டி டு பை த ஃப்ளவர்ஸ் இருக்குது. பூக்கள் என்ன தேவையோ அதை வாங்குறதுக்கான கடமை அவருக்கு இருக்குது. பிகாஸ் நீங்கள் அதிகாரத்தை கொடுத்துட்டீங்க, அதுக்கு பணம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒத்தாரிட்டியை கொடுத்துட்டீங்க. ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவர் தான். ஃப்ளவர் டெக்கரேஷனுக்கு மொத்தமாக ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவர் தான். இன் கேசஸ் இப்போ பூக்கள் வாரத்துக்கு முன்னாடியே செத்துருச்சுன்னு வைங்களேன், யார் கத்துவார்? மணமகன் அல்லது மணமகளினுடைய ஃபாதர் கத்துவார் ஓனர்கிட்ட. பொறுப்பு அதிகாரம் பகிர்ந்தளிச்சவர்கிட்ட கத்துவார் இல்லை. அவர் யார்கிட்ட டீல் பண்ணாரோ அவர்கிட்ட தான் கட்டுவார். ஓனர் இன்னொருத்தர் தான் அதிகார பங்களிப்பு கொடுத்தார். அப்போ பொறுப்பு வந்து நீங்க தான். இப்போ கம்பெனியுடைய ஓனர், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியுடைய ஓனர் நீங்க தான். நீங்க ஒருத்தவங்கள்ட்ட அதிகாரத்தை பங்களிப்பு செஞ்சிட்டீங்கிறதுக்காக நீங்க பொறுப்புல இருந்து விலக முடியாது. யூ ஆர் ஸ்டில் அ பாஸ், யூ ஆர் அக்கௌண்டபிள். ரைட். ஃபைனல் ரிசல்ட்டுக்கு நீங்க தான் பொறுப்பு. யூ காட் த பாயிண்ட், ரைட்? ஸோ த கீ பாயிண்ட்ஸ் இதுதான் விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நாட் அ ப்ராசஸ் ஆஃப் அப்டிகேஷன், மேனேஜர் ஸ்டில் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பர்ஃபார்மன்ஸ். அண்ட் the important principle, delegating authority to someone else doesn't imply scrapping from accountability. Right. நீங்கள் உங்களுடைய வகைகூறல இருந்து தப்பிக்க முடியாது. நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை மற்றவங்களுக்கு கொடுக்காங்க. accountability still rest with the person having utmost authority. Right. So example நான் வந்து கொடுத்தீங்கன்னா பாருங்க, if A is given a task with sufficient authority and A delegate this task to B. A என்பவருக்கு போதுமான அதிகாரத்தில் ஒரு பணி வழங்கப்படுகிறது. A இந்த பணியை Bக்கு வழங்கினார். Responsibility rest with the B. ரைட். பொறுப்பு வந்து இப்போ பி வசம் இருக்குது. அக்கௌண்டபிலிட்டி ஸ்டில் ரெஸ்ட் வித் ஏ. பொறுப்பு கூறல் என்பது ஏ வசம் தான் இருக்குது. பிகாஸ் ஏக்கு பொறுப்பு கொடுத்தவர் அவர்கிட்ட தான் கேட்பார், அவர் தான் பதில் சொல்லணும். ஸோ த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் இஸ் த மோஸ்ட் அக்கௌண்டபிள். டாப் லெவல் இருக்கிறவங்க தான் எப்பயுமே வகை கூற வேண்டி வரும் கஸ்டமருக்கு. ரைட். ஐ ஹோப் ஸோ யூ காட் அ வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் திஸ் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. நவ் எலிமெண்ட்ஸ், இந்த என்னென்ன கூறுகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டெலிகேஷன் இன்வால்வ்ஸ் 3 எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் மாதிரி. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் authority, responsibility, accountability. ஏற்கனவே சொன்ன அதிகாரம் கொடுக்கப்படும், அதிகாரத்தோட பொறுப்பும் கொடுக்கப்படும். அந்த வேலையை செஞ்சு முடிச்சிங்களா, அதில் நல்லது கெட்டது, அதுக்கான ஆன்சரபிலிட்டிங்கிற அக்கௌண்டபிலிட்டி மூணுமே இருக்கு. எனவே the power to take the decisions and right to command subordinates. அதிகாரம் என்பது என்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி முடிவுகளை எடுக்கிறதுக்கான வல்லமை மற்றும் கீழ்நிலையவர்களுக்கு கட்டளக்கூடிய உரிமை. ஸோ இட் கேன் பி டெலிகேட்டட் ஃப்ரம் ஒன் பார்ட்டி டு another. அதிகாரத்தை ஒரு தரப்பிலிருந்து இன்னொரு தரப்பிற்கு கொடுக்க முடியும். அண்ட் டவுன்வர்ட் ஃப்ரம் சுப்பீரியர் டு சப்ஆர்டினேட்ஸ். ரைட். அதிகாரம் என்பது எப்பயுமே மேல் அதிகாரம் இருந்து கீழ் அதிகாரிக்கு வரும். ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி சொல்லிக்கிறேன் பாருங்க. ஒப்ளிகேஷன் டு ப்ராப்பர்லி பெர்ஃபார்ம் த அசைன்ட் ஒர்க். தரப்பட்ட வேலையை செய்யுங்க. ரைட். சாட்டிஸ்ஃபேக்சரியாக உங்களோட கடமையை முடிங்க. அண்ட் இட் கேன் நாட் பி ஃபுல்லி டெலிகேட்டட் ரிமைன்ஸ் வித் ஒரிஜினல் பர்சன். நல்லா பாருங்க, நான் சொல்லும் போது ஃபுல்லி டெலிகேட்டட். உங்களுடைய பொறுப்பை முழுதாக நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்துட முடியாது. நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் உங்கள்கிட்ட ஒரிஜினல் பர்சன்கிட்ட இருந்து தான் இருக்கும். அக்கௌண்டபிலிட்டி என்பது என்ன? அக்கௌண்டபிலிட்டி ஃபார் த அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆர் நான் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் செஞ்சோ. தந்த வேலையை அந்த வேலை எதுக்காக உங்களோட தரப்பட்டுச்சோ அதனுடைய தன்மையை குவாலிட்டியாக அடைஞ்சிங்களா இல்லையா, இதிலிருந்து யாருமே எஸ்கேப் ஆக முடியாது. அக்கௌண்டபிலிட்டியை, ரெஸ்பான்சிபிலிட்டியை சரி ஒரு பகுதியை சரி கொடுக்கலாம் மற்றவங்களுக்கு, அக்கௌண்டபிலிட்டியை கொடுக்கவே முடியாது. ரைட். அண்ட் இட் அப்வர்ட் ஃப்ரம் சபார்டினேட் டு சுப்பீரியர். ஸோ இதுவும் அக்கௌண்டபிலிட்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் எப்பயுமே கீழிருந்து மேல் நோக்கி போகக்கூடியதாக இருக்கும். ஸோ த கீ ரிலேஷன்ஷிப், அதிகாரம் என்பது வழங்கப்படலாம். ரைட். authority கேன் பி டெலிகேட்டட். அதிகாரம் என்பது மற்றவங்களுக்கு வழங்கப்படலாம். ரெஸ்பான்சிபிலிட்டி கேன் பி assumed. பொறுப்பும் ஒருத்தட்டேந்து ஒருத்தவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படலாம்.
ஆனால் அக்கௌண்டபிலிட்டியான பொறுப்புக்கூறல் அல்லது வகைகூறல் என்பது எப்பவுமே நீங்கள் மறுக்க முடியாது. உங்களோட இதுக்கு நீங்கள் தான் நாங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல முடியாது. தட் இஸ் த டெலிகேஷன் ஆஃப் authority, my dear. Right? So let me talk about the process of delegation. எப்படி நாம் இந்த அதிகாரத்தை முறையாக கையாளிப்பு செய்வதென்றால் there are 4 stages. 4 ஸ்டேஜில் நம்ம இதை செய்வோம். முதலாவது assignment of duties to subordinates. ரைட், உங்களுடைய கடமைகளை உங்களுக்கு கீழ் உள்ளவங்களுக்கு கொடுக்கணும். அதோட நீங்கள் அதிகாரத்தையும் கொடுக்கணும். அவங்கள ஏற்றுக்கொள்ள வைக்கணும். தென் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை உருவாக்கணும். இதை பாருங்கள், கடமைகள் பணிகளை ஒதுக்குற, அதிகாரத்தை வழங்குற, வேலையை ஏற்றுக்கொள்ள வைக்கிற பொறுப்புணர்வை உருவாக்கணும். கடமை அல்லது பொறுப்புணர்வை உருவாக்குறோம். ஸோ அசைன்மெண்ட் ஆஃப் டாஸ்க் பார்த்தீங்கன்னா த எக்ஷன் இஸ் மேனேஜர் அசைன் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் டு சபார்டினேட்ஸ். மேலதிகாரி குறிப்பிட்ட பணிகளை துணை அதிகாரிகளுக்கு ஒதுக்குகிறார். ரைட், பேஸ்ட் ஆன் சபார்டினேட்ஸ் கேப்பபிலிட்டி அண்ட் குவாலிஃபிகேஷன். ஊழியர்களுடைய திறன் மற்றும் தகுதிகளின் அடிப்படையில் இது அமையும். முதலாவது டெலிகேஷன். நீங்கள் எடுத்தடுவே எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. யார் அதுக்கு பொருத்தமாக இருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க. லெட்ஸே உங்களது ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி பாருங்கள், நீங்கள் ஓனர். ரைட், நீங்கள் சொல்கிறீங்க, ஓகே ஒரு வெட்டிங் ஒன்று வருது, உங்களை நான் அசைன் பண்ணுறேன், ஃப்ளவர்ஸை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பூக்களை ரெடி பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் கொடுக்குங்க. ஸோ தட் இஸ் அசைன்மெண்ட் ஆஃப் டியூட்டிஸ். அண்ட் கிராண்டிங் authorityண்டா மேனேஜர் கிராண்ட்ஸ் த நெசசரி authority டு கம்ப்ளீட் த அசைன் டாஸ்க். ஒதுக்கப்பட்ட பணிகளை தேவையான அதிகாரமும் கொடுக்கப்படணும். authority மஸ்ட் மேட்ச் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி given. ஏற்கனவே நான் சொல்கிறது அப்படின்னா என்ன, ஓகே நீ அப்படி சொன்னால் மட்டும் போதாது தானே, ஃப்ளவர்ஸுக்கு நீங்கள் பொறுப்பு உண்டா, நீங்கள் authority பவரை கொடுக்குறீங்க. ரைட், இந்த இருக்குது பாருங்கள், பூ நமக்கு சப்ளை பண்ணுறவர், அவருடைய கான்டாக்ட் நம்பர் இந்த இருக்குது, பட்ஜெட் வந்து 50,000 ரூபாய். ரைட், நீங்கள் ரிசிப்டில் சைன் பண்ணலாம், நான் உங்களுக்கு பவர் தரேன், நோ ப்ராப்ளம். யூ ஆர் கிராண்டிங் authority as well as acceptance of assignment. Subordinate must accept or reject the task and authority. நீங்கள் கொடுக்குற அதிகார கையளிப்பு அவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமா இருக்கணும், நிராகரிக்கவும் மேலுமா இருக்கணும். willingness to acceptance for effective delegation. ஏற்றுக்கொள்ளாமலுக்கு செய்ய முடியாது. அப்போ அவர் சொல்லணும், ஓகே சார் நான் செய்கிறேன், இல்லை நான் கொஞ்சம் பயமாகுது சார், இது எப்படி செய்கிறேன், நான் இதுக்கு செஞ்சில்லைன்னா அங்கே டெலிகேஷன் ஃபெயில். அங்கே தென் ஓகே ஏற்றுக்கொண்டது பிறகு there is a creation of obligation of accountability. Create obligation on subordinate to perform satisfactorily. Right, திருப்திகரமாக செயலாற்ற வேண்டிய கடமையை கீழ்நிலை ஊழியர் மீது உருவாக்குங்க. And subordinate becomes answerable for the task completion. பணியை முடிப்பதற்கு ஊழியர் பொறுப்பெடுக்க வேண்டும். And there is a dual responsibility. Right, delegator remains responsible for the superior organization. Right, இப்போ நீங்கள் அதிகாரத்தை இன்னொருத்தருக்கு வழங்கினாலும் உங்களுடைய மேலதிகாரிக்க நீங்கள் பொறுப்பு கூடியவராக இருப்பீங்க. சரி, ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அதிகார கையளிப்பினுடைய ப்ராசஸாக நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரைட், ஸோ கிரியேஷன் ஆஃப் ஒப்ளிகேஷன் என்பது என்ன ஸ்டூடெண்ட்ஸ், என்னதான் நீங்கள் இன்னொருத்தருக்கு கடைசியாக வேலையை குடித்தாலும் அவர் முடிச்சு கொடுத்தாலும் ஸ்டில் நீங்கள் அவருடைய வேலையை பார்த்து சரியாக பிழையாண்டு சொல்கிறதுக்கு நீங்கள் கடமைப்பட்டு தான் இருக்கிறீங்க. தட்ஸ் ப்ராசஸ் ஆஃப் டெலிகேஷன். ரைட், அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அட்வான்டேஜஸ் ஆஃப் டெலிகேஷன், என்னென்ன நன்மைகள் இங்கே இருக்குது, ஏன் இது முக்கியம்னு சொன்னீங்கன்னா, ஒரு எஃபெக்டிவான ஒரு மேனேஜ்மெண்ட் நம்ம செய்யணும்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக வி ஹாவ் டு கிவ். ரைட், ஒரு பயனுள்ள ஒரு முகாமைத்துவம் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் எஸ் டெஃபினெட்லி மேனேஜர்ஸ் பாஸ் த ரூட்டீன் ஒர்க் டு சபார்டினேட். ஸோ மோர் டைம் டு கன்சன்ட்ரேட் ஃப்ரம் த இம்பார்ட்டன்ஸ் மேட்டர்ஸ். அதிகார கையெழுப்பு செஞ்சால் தான் நாம் இம்பார்ட்டண்டான மேட்டர்ஸில் நாம் கவனம் செலுத்தலாம். எம்ப்ளாயீஸை டெவலப் பண்ணுறதுக்கு, பிகாஸ் அவங்களுக்கு அவங்களோட டேலண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு, அவங்களுடைய டேலண்ட்டை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னா நம்ம அதிகாரத்தையும் கொடுக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுக்கணும். as well as it can be a motivation, because அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குறோம்னா நம்ம அவங்கள நம்புகிறோம்னு அர்த்தம். we are trying to develop them, வேலையை படித்து கொள்றதுக்கு உதவுறோம்னு அர்த்தம். and facilitation of growth, வளர்ச்சியை எளிதாக்குறோம். right, division of work and specialization provides really a workforce ready, provides ready workforce. right, நம்ம லீட் பொசிஷன்ஸ் எடுக்க முடியும், நம்மளோட டீமை நம்பி தான் எல்லாமே இருக்கும். ஸோ பேசிஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஹைராக்கி, ஊழியர்களுடைய அதிகாரம், பொறுப்பு, உறவுகள் என்பதனை உருவாக்கப்படுகிறது. அண்ட் பெட்டர் கோஆர்டினேஷன், authority, ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி. ரைட், இதெல்லாமே நம்ம சரியாக செய்யும்போது ஒருத்தரை பழி சுமத்த முடியாது, அவங்களோட வேலைக்கு அவங்க தான் பொறுப்பு. ரைட், பட் ஸ்டில் வி ஹவ் சம் obstacles or some disadvantages or barriers, தடைன்னு சொல்லலாம், அல்லது obstacles எஃபெக்டிவாக டெலிகேஷன் பண்ணுறதுக்கு உண்டு. there are 4 barriers. அதில் 2 நம்ம பிரிக்கிறோம். ஒன்று barriers from the manager or superior side.
அதிகாரத்தை வழங்குறவங்க இருக்கிறாங்க தானே, ஒரு மேனேஜர் அல்லது மேலதிகாரி. நாம் அதிகாரத்தை கொடுத்தா நம்மளை விட இவர் மிஞ்சி பெய்துடுவாரோ அப்படின்ட்டு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனாலே அதிகாரத்தை கையாளிப்பு செய்ய மாட்டாங்க. இல்லாட்டி எம்ப்ளாயீஸ் வந்து நாம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தோம்னா நமக்கு பெரிய தலைவலி, நாம இதை செய்யறது என்னதுக்கு, நமக்கு நம்மளோட வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மீட்பாங்க. ஸோ ரெண்டு தரப்புலேருந்து பார்ப்போம். முதலாவது அன்வில்லிங்னஸ் டு டெலிகேட். ஐ கேன் டூ இட் பெட்டர் மை செல், நான் தான் சரியாக செய்வேன், மற்றவங்க என்னோட செய்ய மாட்டாங்கிற attitude வந்து மேனேஜர்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. அண்ட் ஃபியர் ஆஃப் காம்படிஷன், நாம இவருக்கு வேலையை கொடுத்தா நமக்கே போட்டியாளராக வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இன் தி சபார்டினேட்ஸ். ரைட், சபார்டினேட் நாட் காம்பிடென்ட் டு ஹேண்டில் ப்ராப்ளம்ஸ், ஊழியரால் பிரச்சனைகளை கையாள முடியாது என்ற எண்ணம். லேக் ஆஃப் எபிலிட்டி டு டிரெக்ட், டிஃபிகல்ட்டி இன் டிரெக்டிங் தி சபார்டினேட்ஸ் எஃபர்ட்ஸ், ஊழியர்களின் முயற்சிகளை நெறிப்படுத்துவதில் சிரமம். அப்சன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம். ரைட், வரவிருக்கும் பிரச்சனைகளை எச்சரிக்கக்கூடிய பொறிமுறைகள் இல்லை, கட்டுப்பாட்டு இல்லை, வேலையை கொடுத்தா எப்படி அது செய்யப்பட்டு சாலியான்னு பார்க்கறதுக்கு. அண்ட் கன்சர்வேட்டிவ் டெம்பரன்மெண்ட், பழமைவாத மனோபாவம் இருக்குது. ரைட், ஓவராக பயப்படுறது, ஏதாவது விஷயங்கள் பிழையாக போயிடுமோ, நாம தான் செய்யணும், மற்றவங்கள்ட்ட கொடுக்கக்கூடாதுங்கிற அந்த பழமைவாத மனோபாவம். அண்ட் ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கிறேன். ரைட், நான் தான் சுப்பீரியர், நான் தான் பெரிய ஆள், எனக்குள்ள யாரும் இல்லை, நான் எந்த அதிகாரத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு நினைச்சா இது மேனேஜர் சைட்ல இருந்து வரக்கூடிய அதிகார பகிர்வுக்கான தடைகள். அதுவே கீழ்நிலை ஊழியர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், ரைட், அவங்க யோசிக்கிறது டூ மச் டிபெண்டன்ஸ் ஆன் த மேனேஜர். ரைட், ஏதாவது பிரச்சனை வருது, ஏதாவது முடிவுகளை எடுக்கணும்னு சொன்னால் அது மேனேஜரே பார்த்துக்கட்டணும், இது எந்த பிரச்சனை இல்லை, அது அவர வேலை, அவரில் தான் நாங்கள் தங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான டிபெண்டன்ஸாக இருக்கிறது மேனேஜரில். ஆஸ் வெல் அஸ் த ஃபியர் ஆஃப் கிரிட்டிசிசம், நாம் ஏதாவது தவறு செஞ்சால் நம்ம விமர்சிக்கப்படுவோம், நம்மளால் கெப்பாசிட்டி இல்லைன்னு நம்மளை நினச்சிருவாங்க. ரைட், இந்த மாதிரி. அடுத்தது லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அந்த வேலையை செய்வதற்கு போதுமான தகவல்கள் வளங்கள் அவர்கிட்ட இல்லைன்னு சொன்னால் இதெல்லாம் ஊழியர்கள் சம்பந்தமாக வரக்கூடிய தடைகள். ஸோ இதான் ஸ்டூடெண்ட் இந்த அதிகார பகிர்வு தொடர்பான விஷயங்களாக இருக்கிறது. ரைட், அண்ட் லெட் மீ டாக் அபவுட் திஸ் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் அண்ட் டிபார்ட்மெண்டலைசேஷன். ரைட், ஸோ இந்த செக்ஷன், இந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் அண்ட் டிபார்ட்மெண்டலைசேஷன், நிறுவன கட்டமைப்பு மற்றும் துறைமயமாக்கல், ஏற்கனவே நம்ம டிபார்ட்மெண்டலைசேஷனை பார்த்துட்டோம். இது இப்போ நம்மளோட உடம்புல ஸ்கெலட்டன் தெரியும் தானே, ஸ்கெலட்டன்ன்றா எலும்பு கூடு, நம்மளோட உடம்புல எலும்புகளால் தான் நம்ம ஆகியிருக்கிறோம், அப்போ தான் நம்மளால் மூவ் பண்ண முடியும், ஒவ்வொன்றோட கனெக்டட் ஆகிருக்கு. ஒரு கம்பெனியுடைய ஸ்கெலட்டன் தான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். ரைட், ஸ்பெசிஃபாக யார் பொஸ், யாருக்கு கீழே யார், யார் எந்த வேலையை செய்கிறாங்கிறது அந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் மாதிரி. ரைட், ஸோ த டெஃபினிஷன் பாருங்க, ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இஸ் டிஃபைன்ட் as a network of job position. ரைட், யார் சிஇஓ, யார் என்ன பொசிஷன் அப்படின்னு சொல்ல மொத்த ஸ்ட்ரக்சருமே இதில் இருக்கு. ரைட், யார் என்னென்ன பொறுப்பை எடுத்துக்கொள்கிறாங்க, அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட மேனேஜ்மெண்ட் லெவலில் என்னென்ன அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, authority at different levels என்ன இருக்குது. ரைட், ஸோ இட்ஸ் அ framework that managers devise for dividing and coordinating the activities of members of organization. நிறுவன கட்டமைப்பு என்பது வெவ்வேறு மட்டங்களில் உள்ள பணிநிலைகள், பொறுப்புகள் மற்றும் அதிகாரங்களின் வலையமைப்பு என வரையறுக்கப்படுகிறது. இது நிறுவன உறுப்பினர்களின் செயற்பாடுகளை பிரிப்பதற்கும் ஒருங்கிணைப்பதற்கும் முகாமையாளர்கள் உருவாக்கக்கூடிய ஒரு சட்டகம். ஸோ பீட்டர் ட்ரக்கினுடைய வியூ படி ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் என்பது என்னன்னு பாருங்க. an organization structure is an indispensable means and the wrong structure will seriously impair the business performance. சரியாக நீங்கள் கட்டமைக்கப்படலைன்னா உங்களோட வணிகத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு விஷயமாக இருக்குதுன்னு சொல்லி பீட்டர் ட்ரக்கர் சொல்கிறார். So why we need a good structure? அது functional structure or divisional structure? We need a good structure. Right? Because ஒரு well structure ஆக இருந்தால்தான் completion and coordination among human physical resources, மனித வளங்களுக்கு இடையிலே ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கும், பிஸ்னஸ் கோலை அச்சீவ் பண்ண முடியும், கம்யூனிகேஷன் ஒரு ஃப்ளோவாக இருக்கும். ரைட், நிறுவனத்தினுடைய செயற்பாட்டுக்கு ஒரு சட்டகமாக இருக்கும். And coordinate the responsibilities and individual departments, makes people accountable and create sense of belonging, satisfaction of working groups. ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயங்கள் தான். அண்ட் ஒரு பேட் ஸ்ட்ரக்சர் வந்தும் எம்ப்ளாயினுடைய மன உறுதி குறையும். அவங்க யாருக்கு எந்த வேலை சம்பந்தமாக சொல்லணுங்கிற ரிப்போர்ட்டிங் லைனில் நிச்சயமற்ற தன்மை இருக்கும். ஊழியர்களுக்குடைய பிரச்சனை வரும், ஒரு விஷயத்தை கோஆர்டினேஷன் பண்ண தெரியாமல் இருக்கும், ஸ்லோவான ரெஸ்பான்ஸ் இருக்கும், வளங்கள் எல்லாம் வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கும். ரைட், ஸோ குட் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். And let me talk about the span of control. Span of control in the students, சிம்பிளாக ஒரு கன்செப்ட் இது. என்ன கட்டுப்பாட்டு வீச்சு அல்லது கட்டுப்பாட்டு எல்லைண்டா, ஒரு சுப்பீரியரால் எத்தனை கீழே உள்ள ஊழியர்களை எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ண முடியும் என்பதுதான் ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல். ஒருத்தருக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க என்பது. ரைட்,
எனவே span of control refers to the number of subordinates that can be effectively managed by the superior. ஒரு மேலதிகாரியால் திறம்பட நிர்வகிக்கக்கூடிய கீழ்நிலை ஊழியர்களுடைய எண்ணிக்கை எது குறிக்கிறது? இது ஏன் முக்கியம்டா the levels of management in structure இது கட்டமைப்பில் உள்ள முகாமைத்துவ மட்டங்களை தீர்மானிக்குது. ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு லார்ஜாக இருக்குதுங்கிறத தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு டீச்சர் 50 ஸ்டூடெண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் அ வைட் ஸ்பேன், ரைட்? அந்த கட்டுப்பாடு வந்து ரொம்பவே பரந்த கட்டுப்பாட்டில் இருக்கிறது, பரந்த எல்லை, பரந்த வீச்சில் இருக்குதுன்னு அர்த்தம். அதே சமயம் ஒரு ஸ்டூடெண்ட் 5 ஸ்டூடெண்ட்டை மட்டும்தான் ஒரு கிளாஸ் ரூமில் பார்த்துக்கிறாங்கன்னா தட் இஸ் ஸோ நெரோ, ரொம்ப சின்னதாக இருக்குது, ரைட்? ஸோ இது கீ இம்பேக்ட் ஆகும் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு லார்ஜாக இருக்குது என்பது. ஸோ த ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் த ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோலை பார்த்தீங்கன்னா மேனேஜருக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குது, எத்தனை பேரை மேனேஜ் பண்ணுறது, அதான் முகாமையாளருடைய நுண்ணறிவு மட்டம் மற்றும் அவருடைய ஆற்றல், இன்டெலிஜென்ஸ் லெவல்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டி ஆஃப் மேனேஜர்ஸ். எந்த ட்ரஸ்ட் லெவல்ஸ், மேனேஜர்ஸ் ட்ரஸ்ட் இன் த எம்ப்ளாயிஸ், எம்ப்ளாயிஸை எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, அண்ட் எம்ப்ளாயினுடைய இன்டெலிஜென்ஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் த ஜாப். இது வந்து வளமையான ரூட்டீன் ஜாப்பா அல்லது ஸ்பெஷலைஸ் ஜாப்பாங்கிறத பார்த்து ஒருத்தருக்கு 5 பேரை கொடுக்குறதா 50 பேரை கொடுக்குறதாங்கிறத நம்ம தீர்மானிப்போம். இதன் அடிப்படையில் தேர் ஆர் 2 ஸ்பேன்ஸ். வீச்சில் பரந்த கட்டுப்பாட்டு வீச்சு வைட் ஸ்பேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஒரு ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர் ஆகிக்கும். ஒரு ஃப்ளாட்டுண்டா ஒருத்தர், ரைட், அண்ட் அவங்களுக்கு கீழே நிறைய பேர், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே நீங்கள் அந்த கொரியர் கம்பெனியில் டிரைவர் இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு கீழே நீங்கள் 20 டிரைவர்ஸை நேரடியாக நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்கண்டா தட் இஸ் வைட் ஸ்பேன் கண்ட்ரோல். ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும், நேராக இருக்கும், ரைட்? தட் இஸ் ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர். பட் இதில் அட்வான்டேஜ் என்னண்டா ஸ்டூடெண்ட்ஸ், செலவு குறைய. பிகாஸ் ஒரே ஒரு மேனேஜர் போதும் 20 பேரையும் செய்கிறது, அவருக்கு மட்டும் சம்பளம் கொடுத்தா போதும். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா சரியாக நீங்கள் முறையாக ஒவ்வொருத்தராக நீங்கள் பார்க்க வேண்டி வரும். எனவே உங்களால் சூப்பர்வைஸ் பண்ணுறது ரொம்ப க்ளோஸாக இருக்காது. உங்களுக்கு யூனோ அந்த எம்ப்ளாயீஸுக்கு டூ மச் ஃப்ரீடம் இருக்குது. எனவே பொட்டன்ஷியல் லாஸ் ஆஃப் கண்ட்ரோல், ரிடியூஸ் கம்யூனிகேஷன், கட்டுப்பாட்டு இழப்பு, குறைவான தொடர்பாடல் இருக்க சந்தர்ப்பம் இருக்குது. அண்ட் இஃப் யூ கோ ஃபார் அ நெரோ ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல், ரொம்ப குறுகியதாக நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அதாவது ஒருத்தருக்கு வந்து ஒரு 5 பேர் தான் இருக்கிறாங்க. லெட்ஸே நாம் அந்த நெரோ ஸ்பேனில் என்ன செய்வோம்னா டோல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இது நீளம். அதாவது நீங்கள் உங்களுக்கு கீழே 4 சூப்பர்வைசர், அந்த 4 சூப்பர்வைசரில் ஒரு சூப்பர்வைசர் 5 டிரைவரை பார்க்குறாங்கன்னு சொன்னால் இட்ஸ் ஸோ டைட். இந்த 5 பேரை ஒருத்தர் பார்க்குறாருங்கிறது நல்ல டைட்டாக கண்ட்ரோல் பண்ணப்படும், ரொம்ப க்ளோஸஸ் கண்ட்ரோல் பண்ணும், ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே நம்ம பார்ப்போம். பட் என்ன, 4 சூப்பர்வைசருக்கு சேலரி கொடுக்கணும், வெரி எக்ஸ்பென்சிவ், ரைட்? அதே சமயம் கம்யூனிகேஷன் ஸ்லோவாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் உங்களுக்கு கீழே 4 பேர், அந்த 4 பேருக்கு கீழே 5 பேர், கீழே இருக்கக்கூடிய 5 பேரில் ஒருத்தர் ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு சொன்னால் அவருக்கு மேலே வந்து சேரும். ஸோ இது எக்ஸ்பென்சிவ், ரொம்ப மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டாக போயிட்டு சின்ன விஷயங்களெல்லாம் பிழை பிடிக்க வேண்டியதாக இருக்கும், ரைட்? குறைவான முன்முயற்சி எல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதெல்லாமே இந்த ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோலுங்கிற ஒரு விஷயம் தான் இதுக்குள்ளே இருக்குது. மற்றதெல்லாம் குட் ஸ்ட்ரக்சராக பேட் ஸ்ட்ரக்சராங்கிறது ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சரை பெனிஃபிட் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் பார்த்தோம். அண்ட் டிவிஷனல் பார்க்கும்போதே அது வந்துருச்சு. ஸோ முக்கியமான கான்செப்ட் இதுக்குள்ளே என்னென்னா இந்த ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், ரைட்? ஐ ஹோப் ஸோ யூ காட் த பாயிண்ட். Now let me take you to the 3.6, that is restructuring and re-engineering. மறுசீரமைப்பு மற்றும் மீள் பொறியியல் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு போகிறேன், ரைட்? ஸோ திஸ் இஸ் அ ஹியூஜ் ஏரியா மை டியர்ஸ். Restructuring and re-engineering. I think better we will look this into another session because it's important. ரொம்ப ரஷ் பண்ண முடியாது, அடிக்கடி கேள்விக்கு வரக்கூடிய ஒரு ஏரியாவும் கூட. எனவே லெட்ஸ் see it in the next session, and இன்னொரு செஷனில் நம்ம ஆர்கனைசிங்கை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு நம்ம போயிடுவோம். ஓகே, so that's it for today's session, my dears. Let's see all of you in the next sessions. Have a great day. Thank you all. Bye.